வெல்கம் டு சூரியன் எஃப்எம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோட் 201. நான் தான் சொல்றேன்ல, கோமால இருக்கிற பொண்ணை கண்டிப்பா சரி பண்ண முடியாது. ஆல்ரெடி எத்தனையோ டாக்டர்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கையை விரிச்சிட்டாங்க. ஏன், நானும் அதை தான் சொல்றேன். நிச்சயமா உங்க பொண்ணை சரி பண்ணவே முடியாது மிஸ்டர் மார்க்கஸ். இது கண்டிப்பா தேராத கேஸ் என்று சைமன் தீர்மானமாக சொல்ல, இதனால் ஆத்திரம் அடைந்த மார்க்கஸ் கோபத்தோடு சைமனை பார்த்து, வாயை மூடுங்க சைமன். என் பொண்ணை பத்தி இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட நீங்க பேசக்கூடாது. அவ என் பொண்ணை பத்தி என்கிட்ட எப்படி பேசுறீங்களே என்றார் மார்க்கஸ். தன்னுடைய வார்த்தைகளில் இருந்த தவறை புரிந்து கொண்ட சைமன், சாரி சார், நான் கொஞ்சம் முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டேன். அதுக்காக மனப்பூர்வமா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பட் நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. நான் ஃபாரின்ல ஃபார்வர்ட் காலேஜில் படிச்சு பட்டம் வாங்கின டாக்டர். இதை நான் பெருமைக்காக சொல்லிக்கல. பொதுவா என்னோட வார்த்தைகளை எல்லாருமே மதிப்பாங்க. இது வரைக்கும் நான் சொல்லி எதுவுமே தவறுனதே கிடையாது. உங்களுக்கு உங்க பொண்ணு மேல இருக்கிற பாசத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா உண்மை இதுதான் மிஸ்டர் மார்க்கஸ், உங்க பொண்ணு கண்டிப்பா கோமால இருந்து கண்ணு முழிக்க வாய்ப்பே இல்ல. இவன் உங்களை ஏமாத்துறான். அப்படி அவ கோமால இருந்து கண்ணு முழிக்கணும்னா ஏதாவது அதிசயம் நடந்தாதான் உண்டு என்றார். அதேதான் சைமன் சார், அதிசயம் தான் நடக்க போகுது. அதுக்கு தானே நான் வந்திருக்கேன் என்று சொல்லிக்கொண்டே சிம்மன் ஒரு மருந்து பெட்டியை வெளியே எடுத்தான். அதற்குள் இருந்த தங்க ஊசிகளை வெளியே எடுத்து அதை முதலில் சுத்தப்படுத்தினான். அதை பார்த்த சிம்மன், நீ இன்னும் படிப்பே முடிக்கல, உனக்கு அனுபவமும் கிடையாது. நிச்சயமா நான் சொல்றது தான் நடக்கும். அந்த பொண்ணை உன்னால கண்ணு முழிக்க வைக்க கூட முடியாது என்று கர்ஜித்தார். சிம்மன் மென்மையான துணியில், ஃபாரின் காலேஜில் படித்தேன்னு சொன்னீங்கல்ல டாக்டர், நீங்கள் இந்த அக்குபஞ்சர் முறையை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது ரொம்ப பிரபலமான ஒரு ட்ரீட்மெண்ட் என்றான் சிம்மன். ஓஹோ, இந்த ஒரு ஊசியை வச்சு எல்லாத்தையும் சரி பண்ணிட முடியும்னு நினைக்கிறியா என்றார் சைமன். சிம்மன் பதில் எதுவும் பேசாமல் தன்னுடைய வேலையில் மும்முரமாக இருந்தான். இதனால் ஆத்திரம் அடைந்த சைமன், ஒரு வேளை நீ மட்டும் இந்த அக்குபஞ்சர் மூலமா அவளை கோமால இருந்து வெளியே கொண்டு வந்துட்டனா நான் என்னோட பேரையே மாத்திக்கிறேன். கண்டிப்பா அவ கண்ணு முழிக்க மாட்டான்னு நான் சொல்றேன் என்றார். இதனால் ஆத்திரம் அடைந்த மார்க்கஸ் சைமனை அறைவதற்கு கையை ஓங்கினார். வேறு வழியின்றி சைமன் சட்டென அமைதியாகிவிட்டார். என் வார்த்தையை நம்ப மாட்டேங்கிறீங்கள? இவன் சொல்றது பொய்ன்னு உங்களுக்கே புரியும். அது வரைக்கும் நான் அமைதியா இருக்கிறேன். நான் சொன்னதுதான் உண்மைன்னு புரியும் போது அப்போ நான் பேசிக்கிறேன் என்று நினைத்து கொண்டே அமைதியாக இருந்தார். சைமனுடைய அமைதியை பார்த்த நரசிம்மன், டாக்டர், சீக்கிரமா ஒரு நல்ல பேரா இப்பவே யோசிச்சு வச்சுக்கோங்க. ஒருவேளை நான் பேர் வச்சா அது நல்லா இருக்காது என்று கேலியாக கூறினான். எவ்வளோ வேணுமோ பேசிக்கோ, உன்னால என்ன ஒன்றும் பண்ண முடியாது. நான் உறுதியா சொல்றேன், இந்த பொண்ணை உன்னால சரி பண்ணவே முடியாது. அது எனக்கு தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல அது எல்லாருக்குமே தெரியும் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டே அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார் சைமன். நரசிம்மன் தன்னுடைய அக்குபஞ்சர் ஊசியை கொண்டு லூசியின் மருத்துவ புள்ளிகளில் சொருகினார். மார்க்கஸ் மிகுந்த எதிர்பார்ப்போடு பார்த்து கொண்டிருந்தார். அதே நேரம் சைமன் நம்பிக்கையின்றி பார்த்து கொண்டிருந்தார். சில வினாடிகளில் லூசியின் உடலில் 7 ஊசிகளை இறக்கினான் சிம்மன். இதுவரை சுயநினைவு என்று இருந்த லூசி மெதுவாக அசைய ஆரம்பித்தாள். அதை பார்த்தவுடன் மார்க்கஸ் உணர்ச்சி வசப்பட்டு கண் கலங்கினார். சில வினாடிகளில் அவள் உடலில் ஊசி குத்தியிருந்த இடங்களிலிருந்து ரத்தம் வெளியேறத் தொடங்கியது. அதை பார்க்கும்போது மார்க்கஸ் பயந்து நடுங்கினார். அதே நேரம் சைமன் பரபரப்போடு, நர்ஸ், நர்ஸ், எமர்ஜென்சி, எமர்ஜென்சி என்று கத்தி கூச்சலிட்டார். ஏனென்றால் லூசிக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் அவர்தான் பொறுப்பு என்பதை அவர் அறிந்திருந்தார். இதுதான் அந்த முதியோர் இல்லத்தின் விதிமுறை. மார்க்கஸின் முகத்தில் இருந்த பதட்டத்தை கவனித்த நரசிம்மன், கவலைப்படாதீங்க சார், உங்க பொண்ணோட மூளையில ரத்தம் உறைஞ்சிருக்கு. சிகிச்சை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவளோட மூளையில இருக்கிற ரத்த கட்டியை அகற்றியே ஆகணும். அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த வேஸ்ட் பிளட் தான் இப்ப வெளியேறுது. சோ கவலைப்படாதீங்க, இது எல்லாமே நல்லதுக்கு தான் என்று நிதானமாக கூறினான். நடா முட்டாள்தனமா பேசுற, அந்த பொண்ணோட உடம்பு இது வரைக்கும் சரியாதான் இருந்துச்சு. நீ ஏதோ பண்ண போய் தான் உடம்புல இருந்து ரத்தம் வருது. நீ அந்த பொண்ணை கொலை பண்ண பாக்குறியா என்று கர்ஜித்தார். அதற்குள் பல நர்சுகளும் அங்கே ஓடி வந்தார்கள். அவர்கள் சிம்மனை தள்ளிவிட்டு லூசியை காப்பாற்ற நினைத்தார்கள். ஆனால் சிம்மனை அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. சிம்மன் அசையாமல் நின்று கொண்டிருந்தான்.
சைமன் தனது முழு பலத்தையும் பயன்படுத்தி அவனை அங்கிருந்து தள்ளிவிட நினைத்தார். ஆனால் அவனை ஒரு இன்ச்சு கூட நகர்த்த முடியவில்லை. அவன் சைமனை திரும்பி பார்த்து, டாக்டர் சைமன், ப்ளீஸ் உணர்ச்சி வசப்படாதீங்க. உங்களுக்கு சீன மருத்துவத்தை பத்தி தெரியலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நீங்க பயன்படுத்துற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பத்தி நல்லா தெரியும்ல. லூசிக்கு எதுக்காக அவசர சிகிச்சை தேவைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் என்றான். சைமன் விரைவாக அங்கிருந்த கம்ப்யூட்டர் மானிடர்களை பார்க்க லூசியின் செயல்பாடுகள் சாதாரணமாக இருப்பதை அவை காட்டியது. அதை பார்த்த பிறகு சிம்மன் நிம்மதி பெருமூச்சு விட்டார். ஆனால் லூசியின் துளைகளிலிருந்து ரத்தம் கசிந்து கொண்டேதான் இருந்தது. அதை பார்க்கும்போது சைமனுக்கு சற்று கவலையாக இருந்தது. இதோ பாருங்க மிஸ்டர் மார்க்கஸ், திரும்ப திரும்ப சொல்றேன்னு நீங்க என்னை பத்தி என்ன நினைச்சாலும் எனக்கு பரவாயில்ல. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். அவன் ரொம்ப ரிஸ்கான வேலையை பண்ணிட்டு இருக்கான். இது எல்லாமே உங்களோட தனிப்பட்ட நடவடிக்கை. இங்க ஏதாவது தப்பா நடந்துச்சுன்னா நிச்சயமா நான் அதுக்கு பொறுப்பேற்றுக்க மாட்டேன் என்று கராராக கூறி, நரசிம்மா, என் பொண்ணு உடம்புல இருந்து ரத்தம் வரதை பார்க்கும்போது என்னால தாங்கிக்க முடியல. இது கண்டிப்பா வேலை செய்யணும் உறுதியா நம்புறீங்களா என்றார் மார்க்கஸ். பதட்டப்படாதீங்க மிஸ்டர் மார்க்கஸ், எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க, கண்டிப்பா என்னால சரி பண்ண முடியும் என்று உறுதியாக கூறினான் நரசிம்மன். மார்க்கஸ் மனதுக்குள் ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் மறுபக்கம் நரசிம்மனை நம்புவதை தவிர அவருக்கு வேறு வழி தெரியவில்லை. இதை பார்த்து ஏமாற்றம் அடைந்த சைமன் உடனடியாக முதியோர் இல்லத்தின் இயக்குனருக்கு கால் செய்தார். நோயாளியின் குடும்ப உறுப்பினரான அவளுடைய தந்தையே சைமனுடைய ஆலோசனையை கேட்கவில்லை. அதனால் இந்த விஷயத்தை அவர் முதலில் நிர்வாகத்திற்கு தெரியப்படுத்தினார். சில நிமிடங்களுக்கு பிறகு சிம்மன் அவள் உடலிலிருந்து ஒவ்வொரு ஊசியாக அகற்றினான். ஒரு சுத்தமான டவலால் அவள் உடலிலிருந்து வழிந்த இரத்தத்தை துடைத்தான். அடுத்த கட்ட நடவடிக்கையாக மேலும் சில ஊசிகளை அவள் உடலில் செலுத்தினான். அதன் பிறகு அவன் உடலில் இருந்து கண்ணுக்கு தெரியாத ஆற்றல் வெளிப்பட்டு லூசியின் உடலை சென்று அடைந்தது. 5 நிமிடங்கள் கழிந்தன. ஆனால் லூசி எழுவதற்கான எந்த அறிகுறியும் தெரியவில்லை. மார்க்கஸ் மிகவும் பதட்டமடைந்தார். அவருடைய நெற்றியில் வியர்வை துளிகள் வழிய ஆரம்பித்தன. அதை கவனித்த சிம்மன் லூசியை பார்த்து, எழுந்திரு, எழுந்திரு, எழுந்திரு லூசி என்று கத்தினான். தொடரும். எபிசோட் 202. லூசி எழுவதற்கான எந்த அறிகுறியும் தெரியவில்லை. மார்க்கஸ் மிகவும் பதட்டமடைந்தார். அவருடைய நெற்றியில் வியர்வை துளிகள் வழிய ஆரம்பித்தன. அதை கவனித்த சிம்மன் லூசியை பார்த்து, எழுந்திரு, எழுந்திரு, எழுந்திரு லூசி என்று கத்தினான். லூசியின் தலையை மெதுவாக தடவி கொடுத்தான். திடீரென லூசி கண்களை திறந்தாள். அவள் கண்களை திறப்பதை பார்த்து அந்த வார்டில் இருந்த நர்சுகள் அனைவரும் திகைத்து போய் சிம்மனை ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். மார்க்கஸ் தனது கைகளை கூப்பி சிம்மனை பார்த்து, டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர், நீங்க டாக்டர் இல்ல, கடவுள் என்றார். பல செவிலியர்களின் பார்வையும் நரசிம்மன் மீது பதிந்தது. அவர்கள் அவனை அதிசய மருத்துவராக தான் பார்த்தார்கள். நரசிம்மன் அவளுடைய கைகளை பிடித்துக்கொண்டு, ஆர் யூ ஓகே லூசி என்றான். ஆனால் லூசியிடம் எந்த அசைவும் இருக்கவில்லை. அவள் அமைதியாக இருந்தாள். எந்த உணர்ச்சியும் இல்லாமல் கூரையை பார்த்தாள். மார்க்கஸ் ஆச்சரியத்தோடு, என்னாச்சு டாக்டர், ஏன் என் பொண்ணு எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறா என்றார். உங்க பொண்ணு கண்ணு முழிச்சிட்டா, பட் அவ பரிபூர்ணமா ஏன் குணமாகலன்னு செக் பண்றேன், கவலைப்படாதீங்க, சீன மருத்துவத்துல எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா இருக்கும் என்றான். தேங்க்ஸ் டாக்டர் என்று மார்க்கஸ் நன்றியோடு கூறினார். உற்சாகத்தோடு தனது செல்போனை எடுத்து அமெரிக்காவில் இருக்கும் மனைவிக்கு போன் செய்தார். தன்னுடைய மகள் விழித்து கொண்டதை மனைவியிடம் கூறும்போது அவர் கண்ணீர் விட்டு அழுதார். அப்போது அங்கே விரைந்து வந்த முதியோர் இல்லத்து இயக்குனரும் இதர அதிகாரிகளும் அங்கிருந்த காட்சியை பார்த்து அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள். லூசியின் அறைக்குள் நுழைந்த நிர்வாக ஊழியர்கள் அவள் இறுதியாக கண் விழித்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். மிஸ்டர் சிம்மன், நாம ஏன் அந்த பொண்ணை சைமன் கிட்ட சொல்லி செக் பண்ணக்கூடாது? இப்பதான் அவ கண் முழிச்சிட்டால, அவளை முழுசா சரி பண்றதுக்கான வழியை தேடலாமே என்றார் ஒருவர். உடனே மார்க்கஸ் குறுக்கிட்டு, அதுக்கு அவசியம் இல்லை, என்னோட மகளை டாக்டர் நரசிம்மன் பார்த்துக்குவாரு, நீங்க யாரும் இதுல தலையிட வேண்டாம் என்று உறுதியாக கூறினார். ஆனால் சிம்மன் ஆழ்ந்த யோசனையோடு லூசியை பார்த்து கொண்டிருக்க மார்க்கஸ் நரசிம்மனிடம் சந்தேகத்தோடு, டாக்டர், என்னாச்சு டாக்டர், என்ன யோசிக்கிறீங்க என்றார்.
உங்க பொண்ணுக்கு என்ன ப்ராப்ளம்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா அதை எப்படி சரி பண்றதுன்னு தான் புரியல. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் 3 ஆன்மாக்களும் 7 ஆவிகளும் இருக்கும். இதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட நம்மனால அவங்கள காப்பாற்ற முடியாது. லூசி இழந்த ஆன்மாவை நாம உடனே தேடி கண்டுபிடிச்சாகணும். லூசிக்கு விபத்து நடந்த இடத்த எனக்கு உடனே காமிங்க என்றான் நரசிம்மன். லூசிக்கு விபத்து நடந்து 3 வருஷம் ஆயிடுச்சு டாக்டர் என்றார் மார்க்கஸ். அப்படின்னா உங்க பொண்ணை காப்பாத்துறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் நம்ம கடைசியா ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்த்துடலாமே என்றான் சிம்மன். அப்படி சொல்லாதீங்க டாக்டர், எப்படியாச்சும் என் பொண்ணை காப்பாத்தி கொடுங்க ப்ளீஸ் என்றார் மார்க்கஸ். கவலைப்படாதீங்க மிஸ்டர் மார்க்கஸ், நான் ஒரு டாக்டர். உங்க பொண்ணை காப்பாத்துறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் அதை நிறைவேற்ற பார்க்குறேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கு என்றான் சிம்மன். என்ன டாக்டர்? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, நான் என் பொண்ணுக்காக கண்டிப்பா செய்யறேன் என்றார் மார்க்கஸ். சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க பொண்ணோட இந்த நிலைமைக்கு உங்க கர்மா தான் காரணம். முதல்ல அதை சரி பண்ணுங்க என்றான் சிம்மன். எனக்கு புரியல டாக்டர் என்று சொல்ல, இத்தனை வருஷத்துல நீங்க எத்தனை பேரை வாதாடி காப்பாத்திருக்கீங்க என்று கேட்க, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, ஆனா 100கணக்கானவங்களை காப்பாத்திருக்கேன் என்றார் மார்க்கஸ். நீங்க இந்த சிட்டியிலே சிறந்த லாயர். ஆனா நீங்க பெரும்பாலும் குற்றவாளிகள் சார்பா தான் வாதாடி இருக்கீங்க, சரிதானே என்றான் சிம்மன். ஆமாம் என்று வெக்கத்தோடு தலையசைத்தார் மார்க்கஸ். இதத்தான் நான் கர்மான்னு சொல்றேன். நீங்க குற்றவாளிகள் சார்பா வாதாடினதுனால நல்லவங்க மனசை காயப்படுத்திருக்கீங்க. அவங்களோட சாபம் தான் உங்களை துரத்துது என்றான் சிம்மன். அப்படியே பார்த்தாலும் தப்பு செஞ்சது நான் தானே டாக்டர். இந்த கர்மா என்னதானே பாதிக்கணும் என்றார் மார்க்கஸ். கரெக்ட் தான் சார். என்னோட யோகம் சரியா இருந்தா உங்க உடலோட ஆன்ம சக்தி வலுவா இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு வர வேண்டிய பிரச்சனைகள் உங்க மகளை பாதிச்சிருக்கு என்றான் நரசிம்மன். இதை கேட்ட மார்க்கஸ் கதறி அழுதபடி, ஐயோ, நானே என் பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டத்தை தேடி கொடுத்துட்டேனே, இது எல்லாமே என்னோட தப்புதான் என்று அழுதார். நீங்க உடனடியா இந்த தொழிலை விட்டுருங்க சார் என்று சொல்லிவிட்டு சிம்மன் நிதானமாக காரில் ஏறினான். உங்க ஆலோசனைக்கு ரொம்ப நன்றி டாக்டர், நான் இப்பவே என் வேலையை விட்டுடுறேன் என்று சொல்ல, ஓகே சார், நல்லது, நீங்க உங்க பொண்ணு பக்கத்துல இருங்க. நான் விபத்து நடந்த இடத்துக்கு போய் உங்க பொண்ணோட ஆன்மாவை கண்டுபிடிக்க முடியுமான்னு பாக்குறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டான். அதற்கு பிறகு சிம்மன் லூசிக்கு விபத்து நடந்த இடத்தை நோக்கி காரை செலுத்தினான். லூசிக்கு விபத்து நடந்த இடம் மலைகளால் சூழப்பட்ட ஒரு ஆழமான பள்ளத்தாக்கு பகுதியாக இருந்தது. அந்த மலைகள் சூரிய வெளிச்சத்தை தடுத்தது. அப்படிப்பட்ட இடத்தில்தான் தீய ஆன்மாக்கள் நிறைந்திருக்கும். லூசியின் 3 ஆன்மாக்களில் ஒரு ஆன்மாவை மட்டுமே விபத்து நடக்கும் போது இழந்திருந்தாள். லூசிக்கு விபத்து நடந்து 3 ஆண்டுகள் கடந்து விட்டன. அதனால் அந்த ஆன்மா இன்னும் அங்கேயே இருக்குமா என்று சிம்மனுக்கு சரியாக தெரியவில்லை. சிம்மன் காரை சாலை ஓரத்தில் நிறுத்திவிட்டு கீழே இறங்கினான். சில வினாடிகள் கண்களை மூடி தியானம் செய்துவிட்டு மீண்டும் கண்களை திறந்தபோது அவனுடைய கண்கள் மஞ்சள் நிறத்தில் பிரகாசித்தன. அது நள்ளிரவு நேரம். ஆனால் திடீரென்று அந்த இடம் பகலை போல பிரகாசமாக மாறியது. அவன் அந்த இடத்தில் ஒரு கிணறு இருப்பதை பார்த்தான். அதை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். பொதுவாக இரவு நேரங்களில் அந்த வழியாக யாருமே செல்ல துணிய மாட்டார்கள். அந்த இடத்தை பார்க்கும் போதே பீதியாக இருந்தது. அவன் கிணற்றை நெருங்கும் போது திடீரென்று ஒரு கருப்பு நிழல் போன்ற உருவம் அவன் கண்களுக்கு முன்னால் தோன்றியது. ஆனால் அதை தொடர்ந்து அந்த இடம் மீண்டும் இருளில் மூழ்கியது. அங்கே எதையுமே பார்க்க முடியாத அளவுக்கு இருள் சூழ்ந்திருந்தது. சிம்மன் தனது கைகளால் ஏதோ சைகை செய்து, யார் நீ? தைரியம் இருந்தா என் முன்னாடி வா என்றான். சிம்மன் தன் பையில் இருந்த செப்பு நாணயங்களை காற்றில் எரிய அது செப்பு வாளாக மாறியது. அந்த இடத்தில் லேசாக வெளிச்சம் தோன்றியது. அவன் கையில் இருந்த வாள் காற்றில் அசைந்தது. அப்போது ஒரு உருவம் அவனுக்கு முன்னால் தோன்றியது. அது படிப்படியாக ஒரு கருப்பு முகம் கொண்ட வலிமையான மனிதனாக மாறியது. அது சிம்மனை பார்த்து, யார் நீ? எதுக்காக இங்க வந்திருக்க என்றது. நான் இங்க தொலைஞ்சு போன ஆவிய தேடி வந்தேன். நீ அவங்கள பார்த்திருக்கியா என்று கேட்க, நீ என்ன சாமியாரா? எதுக்காக நீ ஆவிய தேடுற என்று அந்த கருப்பு நிழல் கோபமாக கேட்டது. அது உனக்கு தேவையில்லாத விஷயம் என்றான் நரசிம்மன். அந்த கருப்பு மனிதன் கோவத்தோடு நரசிம்மனை தாக்க சிம்மன் கையில் வாளின் பிரகாசத்தில் பட்டு
சில அடிகள் பின்வாங்கி கொண்டது. கொடூரமான குரலில் நரசிம்மனை பார்த்து, ஏய், நீ என்ன மந்திரவாதியா? ஒழுங்கா இங்கிருந்து திரும்பி போயிடு, இது என்னோட கோட்டை என்றது. தொடரும். எபிசோட் 203. அந்த கருப்பு மனிதன் கோவத்தோடு நரசிம்மனை தாக்க சிம்மன் கையில் வாளின் பிரகாசத்தில் பட்டு சில அடிகள் பின்வாங்கி கொண்டது. கொடூரமான குரலில் நரசிம்மனை பார்த்து, ஏய், நீ என்ன மந்திரவாதியா? ஒழுங்கா இங்கிருந்து திரும்பி போயிடு, இது என்னோட கோட்டை என்றது. நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. நான் ஒரு ஆன்மாவை தேடி கண்டுபிடிக்கணும். அது இப்ப எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. அந்த ஆன்மாவுக்கு சொந்தமான பெண் இன்னும் சாகல. அவ ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அவளை பரிபூரணமா குணப்படுத்தணும்னா தொலைஞ்சு போன ஆன்மா தேவைப்படுது என்று விளக்கினான். இல்ல, நான் உன்னை நம்ப மாட்டேன். நீ பொய் சொல்ற. நீ ஒரு சாமியார் தான். என்கிட்ட பொய் சொல்லி எங்களை அழிக்க பாக்குற. நான் உன் வலையில விழமாட்டேன் என்று கொடூரமான குரலில் கூறியது அந்த கருப்பு உருவம். மேலும், இது என்னோட ராஜ்யம். இங்க இருக்கிற ஆன்மாக்கள் எல்லாருமே எனக்கு சொந்தமானவங்க. வேற யாரையும் நான் இந்த இடத்துக்குள்ள அனுமதிக்க மாட்டேன். ஒழுங்கா திரும்பி போயிடு என்று கர்ஜித்து கொண்டே அந்த நிழல் சிம்மனை மீண்டும் நெருங்கியது. சிம்மன் மீண்டும் தன் கையில் இருந்த வாளை வைத்து அந்த உருவத்தை தடுத்து நிறுத்தினான். மறுபடியும் நீ என்னை இதே மாதிரி நெருங்கி வந்தா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நான் நினைச்சா உன்னை தோக்கடிக்க முடியும். ஆனா நான் அதுக்காக வரல, சொன்னா புரிஞ்சுக்கோ என்று சிம்மன் எச்சரித்தான். அதையேதான் நானும் சொல்றேன். இங்க இருக்கிற ஆவிகளை காயப்படுத்தினா அதை பார்த்துக்கிட்டு நானும் சும்மா இருக்க மாட்டேன் என்றது அந்த உருவம். நான் வந்தது அந்த ஒரே ஒரு ஆன்மாவுக்காக தான். அது கிடைச்சா போதும், நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன். நான் சொல்றத நம்பு. ஒரு பொண்ணு உயிருக்காக போராடிட்டு இருக்கா. அவளோட 3 ஆன்மாக்கள்ல 1 உன்னோட கட்டுப்பாட்டு பகுதிகளில் தான் இருக்கு. அந்த ஆன்மா மட்டும் போதும், எனக்கு வேற எதுவும் தேவையில்ல என்று உறுதியாக கூறினான். ஆனால் கருப்பு உருவம் சிம்மனை நம்புவதாக தெரியவில்லை. இன்னும் கூட உனக்கு என் மேல நம்பிக்கை வரலனா நான் என் கையில இருக்கிற வாளை கீழே போட்டுடுறேன். இது உன்னோட பகுதி. நீ நினைச்சா என்னை இப்பவே அழிக்க முடியும். ஆனா உன்னை நம்ப வைக்க எனக்கு வேற வழி தெரியல. இதுக்கு மேலே உனக்கு என் மேல நம்பிக்கை வரலனா நீ தாராளமா என்னை என்ன வேணா பண்ணிக்கோ. அந்த பொண்ணு உயிர் பிழைக்கிறதும் உயிர் பிழைக்காம போறதும் உன் கையில தான் இருக்கு என்றான் சிம்மன். இதை சொல்லிவிட்டு அவன் கையில் இருந்த வாளை கீழே போட்டு விட்டான். கருப்பு நிழல் உருவம் அமைதியாக நரசிம்மனை பார்த்துவிட்டு, மன்னிக்கணும், நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். சரி சரி, நான் ஆவிகளை கூப்பிடுறேன். உனக்கு தேவையான ஆவி கிடைச்சதும் உடனே நீ இங்கிருந்து போயிடணும் என்று சொல்ல நரசிம்மன் சரி என்று சம்மதித்தான். அந்த கருப்பு நிழல் உடனே வினோதமான சத்தத்தை எழுப்ப கிணற்றை சுற்றி ஒரு நீல நிற ஒளிவட்டம் தோன்றியது. அதைத் தொடர்ந்து கிணற்றிலிருந்து சில உருவங்கள் ஒன்றாக வெளிப்பட்டது. நூற்றுக்கணக்கான ஆன்மாக்கள் அதிலிருந்து வெளியேறுவதை பார்த்த சிம்மனுக்கு தலை சுற்றியது. அந்த ஆவிகள் நீண்ட காலமாக அங்கு வாழ்ந்து வந்தது. சூரிய ஒளி அந்த இடத்தில் விழாத காரணத்தினால்தான் அந்த இடத்தில் ஆவிகள் இன்னும் கூட அப்படியே இருந்தது. சிம்மனின் கண்கள் மஞ்சள் நிறத்தில் மின்னியது. அவன் அந்த உருவங்களை விரைவாக ஸ்கேன் செய்து பார்த்தான். அதில் வெள்ளை உடை அணிந்த பெண் அவன் பார்வைக்கு வந்தாள். அது லூசியின் தொலைந்து போன ஆன்மாதான் என்பதை பார்த்த உடனே கண்டுபிடித்து விட்டான். அந்த இடம் லூசியின் ஆன்மாவை திடப்படுத்தி இருந்தது. 3 ஆன்மாக்களும் ஒன்றாக இணைந்தவுடன் அவள் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப முடியும். ஆனால் தற்போது அவளுடைய இந்த ஆன்மா மிகவும் வலுவாக இருப்பதால் அவளை அந்த உடலில் சேர்ப்பதன் மூலம் லூசியால் சாதாரண கண்களால் பார்க்க முடியாத விஷயத்தை கூட அவளால் பார்க்க முடியும். இன்னும் சொல்ல போனால் இன்று நடந்ததை கூட அவள் ஞாபகத்தில் வைத்திருப்பாள். லூசி என்று அழைத்து கொண்டே சிம்மன் அவளை நெருங்கினான். சிம்மனை பார்த்தவுடன் அவள் கத்தி கூச்சலிட்டாள். பயப்படாத லூசி, என்னை பார்த்து பயப்படாத என்றான் சிம்மன். யார் நீங்க? என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும் என்று லூசி ஆச்சரியத்தோடு கேட்டாள். நான் தான் உன்னோட உடலுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிற டாக்டர். இவ்வளவு நாளா நீ கோமால இருந்த, இன்னைக்குதான் கண்ணை திறந்த. நீ முழுசா குணமடையணும்னா உன்னோட ஆன்மாவை உன் உடலோட சேர்த்தாகணும். என் கூட வா, உங்க அப்பா மார்க்கஸ் உன்னை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாங்க என்றான். இல்ல,
நீங்க பொய் சொல்றீங்க. நீங்க டாக்டர் இல்ல. என்ன மாதிரி ஆன்மாக்களை பிடிச்சிட்டு போய் ஏவல் மாதிரியான மாந்திரிக வேலைக்கு பயன்படுத்திக்க பாக்குறீங்க. நான் வரமாட்டேன் என்றாள் லூசி. லூசி சிம்மன் கையில் இருந்த வாளை அலட்சியமாக பார்த்தாள். அவளுடைய பார்வையே அவன் ஒரு டாக்டரை போல் இல்லை என்பதை வெளிப்படுத்தியது. என்னை நம்பு லூசி, நீ இப்ப வரலனா உன்னை என்னால குணப்படுத்த முடியாது. உன்னோட உடம்பு வாழ்நாள் முழுக்க கோமாலே இருக்க வேண்டியதுதான். உன் உடலோட சேரணும்னு உனக்கு ஆசை இல்லையா என்றான் சிம்மன். இல்ல, நான் அப்படி நினைக்கல. ஆனா என்னால் இந்த இடத்த விட்டு வர முடியாது என்று லூசி தயக்கத்தோடு கூறினாள். பயப்படாத லூசி, நான் பாத்துக்கிறேன். நீ வரேன்னு சொன்னா அது போதும் என்றான் சிம்மன். லூசிக்கு அருகில் இருந்த வேறொரு ஆன்மா லூசியை பார்த்து, நண்பா, நீ கிளம்பு. நீயாவது உயிரோடு இரு. திரும்பி இங்க வந்துடாத. இந்த இடம் நமக்கு ஏத்த இடம் இல்லை என்றாள். அப்புறம் என்ன லூசி, எதுக்காக யோசிக்கிற? உடனே என் கூட வா என்றான் சிம்மன். லூசி வருத்தமான முகத்தோடு சிம்மனை பார்த்து, இந்த இடத்தை விட்டு என்னால வெளியே வர முடியாது என்றாள். சிம்மனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவன் சந்தேகத்தோடு லூசியை பார்க்க அந்த கருப்பு நிற நிழல் உருவம் பயங்கரமாக சிரித்தது. என்ன பாக்குற? அவளால என் ஏரியா விட்டு வெளியில போக முடியாது. இவங்க எல்லாரையும் நான் தான் பத்திரமா பாத்துக்கிறேன். உனக்கு அவதானே வேணும், அவளை மட்டும் கூட்டிட்டு கிளம்பு என்றான். இதை சொல்லிவிட்டு அவன் தனது விரலை நீட்ட வெள்ளை நிற வெளிச்சம் லூசியின் ஆன்மா மீது மோதியது. நீ இப்ப போகலாம் என்று சொல்ல லூசி அந்த நீல வளையத்திலிருந்து வெளியேறினாள். அவளை சிம்மன் தனது நாணயத்துக்குள் அடைத்து கொண்டான். அதைத் தொடர்ந்து சிம்மன் கோபத்தோடு தன்னுடைய கையில் இருந்த வாளை வைத்து அந்த நீல வளையத்தை பலமாக அடித்தான். அப்போது அந்த ஏரியாவில் திடீரென விரிசல் ஏற்பட்டது. அடுத்த கணமே அங்கிருந்த ஆன்மாக்கள் அனைத்தும் நீல ஒளியிலிருந்து விடுபட்டது. அவர்களின் ஆன்மாக்களுக்கு விமோச்சனம் கொடுத்து விட்டான் சிம்மன். அதைத் தொடர்ந்து அங்கே ஓரிடத்தில் வெள்ளை நிற வெளிச்சம் தோன்றியது. ஆவிகள் சிம்மனுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு அந்த வாயில் வழியாக அவர்கள் அனைவரும் தங்களது பாதாள உலகத்தை விட்டு சொர்க்கத்தை நோக்கி சென்றார்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கருப்பு உருவம் சிம்மனை பார்த்து பரிதாபமான குரலில், எனக்கும் விமோச்சனம் வேணும். நான் இறந்து 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. நான் ரொம்ப டயர்டாயிட்டேன். எனக்கு மறுபடியும் பிறக்க விருப்பமே இல்லை. நான் ஏற்கனவே ஒரு தடவை இறந்துட்டேன். மறுபடியும் என்னால இறக்க முடியாது. எனக்கு ஏதாவது செஞ்சு முக்தி கொடுங்களேன் என்று புலம்பியது. சாகிறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ண என்றான் சிம்மன். தொடரும். எபிசோட் 204. கருப்பு உருவம் சிம்மனை பார்த்து பரிதாபமான குரலில், எனக்கும் விமோச்சனம் வேணும். நான் இறந்து 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. நான் ரொம்ப டயர்டாயிட்டேன். எனக்கு மறுபடியும் பிறக்க விருப்பமே இல்லை. நான் ஏற்கனவே ஒரு தடவை இறந்துட்டேன். மறுபடியும் என்னால இறக்க முடியாது. எனக்கு ஏதாவது செஞ்சு முக்தி கொடுங்களேன் என்று புலம்பியது. சாகிறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ண என்றான் சிம்மன். நான் ஒரு சோல்ஜரா இருந்தேன். அப்போ தப்பு பண்ணின மேலதிகாரிய சாகடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் தலைமறைவாகிட்டேன். அவமானத்தினால என் குடும்பத்துல இருந்தவங்க தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டேன். இங்க நிறைய ஆன்மாக்கள் இருந்தாங்க. அவங்கள சில மந்திரவாதிகள் அப்பப்போ வந்து கூட்டிட்டு போய் தங்களோட சுயநலத்துக்காக பயன்படுத்திக்குவாங்க. அவங்க கிட்ட இருந்து எல்லாரையும் பாதுகாத்தேன். எல்லாருக்கும் முக்தி கிடைச்ச மாதிரி எனக்கு ஏன் கிடைக்கல என்றான். அது உனக்கு சொன்னா புரியாது. நேரம் வரும்போது நானே சொல்றேன். நீ வேணும்னா என் கூட வரியா? நீ நியாயமானவன் நான் நம்புறேன். உனக்கு என்னால முக்தி கொடுக்க முடியாது. ஆனா உனக்கு முக்தி கிடைக்கிற வரைக்கும் என் கூட இருக்கியா என்றான். 10 வருஷமா நான் இந்த இடத்த விட்டு வெளியில போனதே இல்லை. இப்போ இந்த இடத்த விட்டு போகணும்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. நான் உன் கூட வரேன். ஆனா எனக்கு ஏதாவது வேலை கொடு. நான் உனக்கு உதவியா இருக்கேன் என்றான். சரி, உன் பேர் என்ன என்று கேட்க,
என்ன நீ புல்லக்குன்னு சொல்லலாம், அதுதான் எனக்கு பிடிக்கும் என்றது அந்த நிழல். சிம்மன் 2 ஆன்மாக்களையும் வெவ்வேறு செப்பு நாணயத்திற்குள் அடைத்து வைத்தான். அதை எடுத்துக்கொண்டு விரைவாக முதியோர் இல்லத்தை நோக்கி புறப்பட்டான். அவன் திரும்பி வருவதற்குள் லூசியின் தாய் இந்தியாவுக்கு வந்துவிட்டார். அவர் லூசியை பார்த்து அழுது கொண்டிருந்தார். கண் விழித்த பிறகும் லூசி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆனால் குறைந்தபட்சம் அவள் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பி விடுவாள் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு வந்துவிட்டது. சிம்மன் உள்ளே நுழைந்தவுடன் மார்க்கஸ் அவனை நோக்கி ஓடி வந்தார். என்னாச்சு சிம்மன்? போன காரியம் வெற்றிகரமா முடிஞ்சதா? உங்களால என் பொண்ணை காப்பாற்ற முடிஞ்சதா என்று ஆர்வத்தோடு கேட்டார். இதை பார்த்து கொண்டிருந்த லூசியின் தாய் சிம்மனிடம், டாக்டர், நீங்க தான் என் பொண்ணை கோமால இருந்து வெளியில கொண்டு வந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க, நான் எதுவா இருந்தாலும் செய்யறேன். தயவு செஞ்சு என் பொண்ணை காப்பாத்தி கொடுங்க என்று கெஞ்சி அழுதாள். கவலைப்படாதீங்க மேடம், என்னால முடிஞ்ச முயற்சியை நான் செய்யறேன், அழாதீங்க என்றான் சிம்மன். சிம்மன் லூசிக்கு மருத்துவத்தை ஆரம்பிப்பதற்கு முன் லூசியின் அம்மாவை பார்த்து, நான் இப்ப உங்க பொண்ணோட ஆன்மாவை அவளோட உடலுக்குள்ள செலுத்த போறேன். நீங்க 2 பேரும் உள்ள இருக்கணும்னாலும் இருக்கலாம், இல்ல வெளியே வெயிட் பண்றதுனாலும் பண்ணலாம். இங்க நடக்கிற விஷயங்களை பார்த்து நீங்க பயப்படக்கூடாது. உங்க பொண்ணு கண்ணை திறந்த உடனே முதல்ல உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுவா. ஸோ பயப்படாம சில விஷயங்களை பொறுத்துக்கிட்டு இங்கே வெயிட் பண்றீங்களா இல்லையான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். உள்ள இருக்கிற வரைக்கும் சத்தம் போடவே கூடாது என்றான். நாங்க உள்ளே இருக்கிறோம் டாக்டர், நாங்க சத்தம் போட மாட்டோம் என்றார்கள். சரி என்று சொன்ன பிறகு சிம்மன் செப்பு நாணயத்தை வெளியில் எடுத்தான். அந்த செப்பு நாணயத்தை தனது கட்டை விரலால் இழைத்தான். அதிலிருந்து ஒரு விசித்திரமான ஒளி எழுந்தது. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் என 3 சக்திகளும் தீய ஆவிகளை விரட்டுகின்றன, நல்ல ஆன்மாக்களை பாதுகாக்கின்றன. இவை 3ம் ஒரு மனிதனுக்கு ஞானம், தெளிவு மற்றும் மன அமைதியை வழங்குகின்றன. இந்த 3 ஆன்மாக்களும் என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். உங்கள் உடலில் 3 ஆன்மாக்களில் 1 குறைகிறது. தயவு செய்து உங்கள் உடலுக்கு திரும்புங்கள் என்று சொல்லிக்கொண்டே செப்பு நாணயத்தை முன்னோக்கி நீட்டினான். அவன் கையில் இருந்த நாணயம் பொன்னிறத்தில் பிரகாசித்தது. உடனே அதை அவன் மேலே தூக்கி எறிந்தான். அது லூசியின் புருவங்களுக்கு மத்தியில் இறங்கியது. ஒரு தங்க ஒளி திடீரென பளிச்சிட்டது. அவள் உடனே எழுந்து அமர்ந்தாள். அதை பார்த்து கொண்டிருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள். லூசியின் தாய் தனது வாயை மூடிக்கொண்டு சத்தம் வராமல் இருக்க முயற்சித்தாள். லூசியின் செயலை பார்த்த சிம்மன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். அவன் இருவரையும் திரும்பி பார்த்து ஜாடை காண்பிக்க அந்த தம்பதிகள் வேகமாக ஓடி வந்து தங்களது மகளை பிடித்து கொண்டார்கள். அம்மாடி லூசி, நீ கண்ணு முழிச்சிட்டியாமா? நான் யாருன்னு தெரியுதா என்று அழுதார்கள். அம்மா, நான் எங்க இருக்கேன்? எனக்கு என்ன ஆச்சு என்று குழப்பத்தோடு கேட்டாள். அதை பார்த்தவுடன் லூசியின் தாய்க்கு ஆனந்த கண்ணீர் வழிந்தது. ஏன் அம்மானு கூப்பிட்டு எத்தனை வருஷம் ஆச்சு என்று சொல்லி கண்ணீர் வடித்தார். லூசியின் பார்வை சிம்மன் மீது விழுந்தது. சிம்மனை பார்த்தவுடன் அவளுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் நினைவுக்கு வந்துவிட்டது. கடந்த சில ஆண்டுகளாக அவள் ஒரு ஆன்மாவாக அலைந்து திரிந்ததெல்லாம் நினைவு கூர்ந்து பார்த்தாள். சிம்மனால் தான் மீண்டும் அவள் அங்கே அழைத்து வரப்பட்டாள் என்பது அவளுக்கு தெரியும். அம்மா, என்னை காப்பாத்தினது யாரு என்று அப்பாவியாக கேட்க, இதோ இந்த டாக்டர் தான் உன்னை காப்பாத்தினார் என்றார் மார்க்கஸ். நீங்க பேசிட்டு இருங்க சார், நான் கிளம்புறேன், எனக்கு நேரமாச்சு என்று சொல்லிவிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பினான். சிம்மன் கார் பார்க்கிங்கை நோக்கி வேகமாக நடந்து சென்றான். காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வேகமாக புறப்பட்டான். அவன் அங்கிருந்து வெளியேறியவுடன் அவனை ஒரு கும்பல் காரில் பின்தொடர்ந்தது. அப்போது சிம்மனின் பாக்கெட்டில் இருந்த நாணயத்திலிருந்து வெளிச்சம் தோன்றியது. அதிலிருந்து ஒரு குரல் கேட்டது. பாஸ், உங்களை சில பேர் துரத்திட்டு வராங்க. ஆனா நீங்க என்னடானா காரை இப்படி உருட்டுறீங்களே, நீங்க இந்த வேகத்துல போனா கண்டிப்பா உங்ககிட்ட மாட்டிக்குவீங்க. என்னை வெளியில விடுங்க, நான் எவ்வளவு வேகமா கார் ஓட்டுறேன்னு பாருங்க. எனக்கு கார் ஓட்ட தெரியும், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க பாஸ் என்றது. சிம்மன் அதற்கு சம்மதித்தான். சரி சரி, சீக்கிரம் வெளியில வா என்று சொல்ல புல்லக்கின் தலை செப்பு நாணயத்திலிருந்து வெளிப்பட்டது. காரை புல்லக்கின் பொறுப்பில் ஒப்படைத்து விட்ட சிம்மன்
பேக் சீட்டுக்கு சென்று அமர்ந்து கொண்டான். அவன் சீட் பெல்ட்டை அணிந்து கொண்டான். சில வினாடிகளில் கார் சீறிக்கொண்டு பறந்தது. அவனை பின்தொடர்ந்தவர்கள் திடீரென கார் வேகமாக சென்றதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார்கள். டேய், என்னடா இவன் திடீர்னு இவ்வளவு வேகமா போறான்? ஒருவேளை பயத்துல அவனே அறியாம வேகமா போறானோ என்று ஒருவன் கிண்டல் செய்தான். இந்த இடத்துல வேணா தப்பிச்சிடலாம், ஆனா சிட்டி அவுட்டர்ல இருக்கிற ரோட்ல அவனால தப்பிக்கவே முடியாது என்றான் மற்றொருவன். சிறிது நேரத்தில் செம்மனின் கார் புறநகர் பகுதியில் நெடுஞ்சாலைக்கு அடுத்தபடியாக சில மலைகளால் சூழப்பட்ட பகுதிக்குள் சென்று கொண்டிருந்தது. மர்ம நபர்கள் வேகமாக சிம்மனின் காரை துரத்தி வந்தார்கள். அவர்கள் சிம்மனின் கால்களை உடைக்க அனுப்பப்பட்டிருந்தார்கள். திடீரென சிம்மனின் ஓட்டும் திறமை நன்றாக இருப்பதை பார்த்து அவர்கள் வியப்போடு அவனை துரத்தினார்கள். காரின் கண்ணாடிகள் கருப்பாக இருந்ததால் புல்லக் தான் காரை ஓட்டுகிறான் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. புல்லக் காரை வேகமாக ஓட்டிக்கொண்டிருந்தான். தொடரும். எபிசோட் 205. மர்ம நபர்கள் வேகமாக சிம்மனின் காரை துரத்தி வந்தார்கள். அவர்கள் சிம்மனின் கால்களை உடைக்க அனுப்பப்பட்டிருந்தார்கள். திடீரென சிம்மனின் ஓட்டும் திறமை நன்றாக இருப்பதை பார்த்து அவர்கள் வியப்போடு அவனை துரத்தினார்கள். காரின் கண்ணாடிகள் கருப்பாக இருந்ததால் புல்லக் தான் காரை ஓட்டுகிறான் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. புல்லக் காரை வேகமாக ஓட்டிக்கொண்டிருந்தான். அந்த மலையின் நிலப்பரப்பு செங்குத்தானதாக இருந்தது. வளைந்த மலைப்பாதை கடினமாக இருந்தது. ஒரு புறம் பெரிய பாறைகள் இருந்தன, மறுபுறம் ஆழமாக பள்ளத்தாக்கு இருந்தது. கவனமாக இல்லாவிட்டால் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கார் கீழே கவிழ்ந்து விடும் அபாயம் இருந்தது. சாதாரண மக்களால் அந்த பகுதியில் வேகமாக கார் ஓட்ட முடியாது. ஆனால் புல்லக் சிறிதும் வேகத்தை குறைக்காமல் ஓட்டினான். அவனுக்கு பின்னால் வந்த அனைத்து கார்களும் திறமையான ஓட்டுநர்களால் செலுத்தப்பட்டது. அவர்கள் அங்கிருந்த நிலப்பரப்பை நன்கு அறிந்தவர்கள். அவர்களும் வேகத்தை துளியும் குறைக்கவில்லை. அவங்க எல்லாரும் நம்மள நெருங்கி வந்துட்டாங்க, நீ இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்க, நான் என்ன பாஸ் பண்றது, இந்த காரோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. இதுவே ஃபெராரியா இருந்தா செம்மையா பிக்கப் ஆகும் தெரியுமா என்று புல்லட் கூறினான். பார்த்து போ புல்லட், இந்த இடத்துல ஒரு டேர்னிங் வரும், கவனமா இல்லைனா கண்டிப்பா கார் ஆக்சிடென்ட் ஆகும் என்று எச்சரித்தான் சிம்மன். கவலைப்படாதீங்க பாஸ், நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வண்டியின் வேகத்தை குறைக்காமல் ஆக்சிலேட்டரை மிதித்து அந்த திருப்பத்தை நோக்கி வேகம் எடுத்தான். திடீரென ஸ்டேரிங் திருப்ப கார் அந்த செங்குத்தான திருப்பத்தில் அதிவேகமாக சென்றது. சிந்திப்பதற்கு கூட நேரம் இல்லாமல் சிம்மனின் இதயம் படபடத்தது. 200 கிலோமீட்டர் வேகத்தில் அவன் சென்று கொண்டிருந்தான். பின்னால் வந்த வாகனங்கள் அந்த வேகத்தில் அவனை பின்தொடர துணியவில்லை. அவர்கள் இதற்கு மேலும் அவனை துரத்துவது பயனற்றது என்பதை புரிந்து கொண்டார்கள். அதன் பிறகு அவர்கள் சிம்மனை பின்தொடரவில்லை. இதை அறிந்த பிறகு சிம்மன் புல்லக்கிடம், அவங்க யாரும் நம்மளை ஃபாலோ பண்ணி வரல, நீ மறுபடியும் காயின்குள்ள போயிடு என்றான். நீங்க உட்காருங்க பாஸ், நான் வண்டியை ஓட்டுறேன், கவலைப்படாதீங்க, நான் உங்களை பத்திரமா கூட்டிட்டு போறேன் என்றான் புல்லட். நீ பத்திரமா கூட்டிட்டு போவேன்னு எனக்கு தெரியும் புல்லக், ஆனா நீ என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவ. அதனால டிரைவரே இல்லாம ஒரு கார் 200 கிலோமீட்டர் வேகத்துல போறதை யாராவது பார்த்தாங்கன்னா பிரச்சனை வரும் என்று கூறினான். புல்லக் சோகமான முகத்தோடு மீண்டும் நாணயத்திற்குள் சென்றுவிட சிம்மன் மீண்டும் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்து காரை ஓட்ட ஆரம்பித்தான். உங்களுக்கு நிறைய எதிரிகள் இருக்கிற மாதிரி தெரியுதே, ஒருவேளை மக்களை கோவப்படுத்துறதுல நீங்களும் என்ன மாதிரி தானா என்றான் புல்லக். என்ன பண்ண சொல்ற, யாராவது தப்பு பண்ணா என்னை மீறி எனக்கு கோவம் வந்துடுது, நான் என்ன செய்ய முடியும் என்றான் சிம்மன். அது போட்டும், நீ நிஜமாவே ஒரு சோல்ஜரா இருந்தியா என்று கேட்க, அப்போ நீங்க என்ன நம்பலையா பாஸ் என்றான் புல்லக். இல்ல, உன்னை பார்க்கும்போது நீ ஒரு கேங்ஸ்டரா இருப்பேன்னு நினைச்சேன், அதனாலதான் சந்தேகமா கேட்டேன் என்றான் சிம்மன். கிட்டத்தட்ட அப்படியும் வச்சுக்கலாம். நான் சோல்ஜரா இருக்கும்போது என்னோட பெட்டாலியன் தளபதியை அடிச்சு சாகடிச்சிட்டேன். அந்த நேரத்துல நான் ஒரு படைப்பிரிவு தலைவனா இருந்தேன் என்று பெருமையோடு கூறினான். சபாஷ்டா, நீ தளபதியே அடிச்சு கொண்டு இருக்கியா, நிஜமாவே தைரியமானவன் தான் போ என்றான் சிம்மன். ஆமா, அவன் பெண்களை தொந்தரவு செய்யறது எனக்கு பிடிக்கல, கோவம் வந்துருச்சு, அதான் அப்படி பண்ணிட்டேன் என்றான் புல்லக். உனக்கு குடும்பம் இருக்கா என்று கேட்க, இல்லை பாஸ், நான் அவனை கொண்டுட்டேன்னு தெரிஞ்சதும் அவங்க ஊரில் எல்லாரும் அவதூறாக பேசியிருக்காங்க, அவமானம் தாங்க முடியாமல் எல்லாரும் இறந்து போயிட்டாங்க என்றான்.
மறுபிறவியின் அடிப்படையில் கணக்கு போட்டு பார்த்தா அவங்க எல்லாருக்கும் இப்போ 10 வயசாயிருக்கும் என்றான் புல்லட். சிறிது நேரத்தில் சிம்மன் தன் வீட்டிற்கு திரும்பினான். நரசிம்மனின் அம்மா அவனுக்காக ஹாலிலேயே காத்திருந்தார். அவர் சிம்மன் வருவதை பார்க்கவில்லை. அவன் உள்ளே வந்தவுடன் திடுக்கிட்டு எழுந்து, வா வா சிம்மன், உனக்காக தான் வெயிட் பண்ண. ஏன் இவ்வளோ நேரம்? உனக்காக தானே வெயிட் பண்ண என்றார். சாரிம்மா, கொஞ்சம் வேலை. நான் சாப்பிட்டேம்மா, ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால நான் நேரத்தையே மறந்துடுறேன் என்று புன்னகைத்தான். சரி சரி, அப்படின்னா நீ போய் தூங்கு, நானும் தூங்குறேன் என்று சொல்லிவிட்டு அவர் தன்னுடைய அறைக்கு சென்று விட்டார். அதுவரை அவர் படித்து கொண்டிருந்த பேப்பரை பார்த்தான் சிம்மன். பொதுவாக சிம்மனுடைய அம்மா பத்திரிகைகளை படிப்பதில்லை. இன்று அவருக்கு என்ன ஆனது என்று யோசித்தான். நாட்கள் நகர்ந்தன. அரை மாத சீரமைப்புக்கு பிறகு சிம்மனின் மருத்துவமனை திறக்கப்பட தயாராக இருந்தது. முன்பு இருந்ததை விட பல மடங்கு பெரிதாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு சிறிய மருத்துவமனைக்கு நிகராக இருந்தது. பாரம்பரிய சீன மருத்துவம் பற்றி நன்கு அறிந்திருந்த மருத்துவர்கள் அதிக சம்பளத்தில் பணியமர்த்தப்பட்டார்கள். சிம்மன் ஆரம்பித்த மருத்துவமனை மிகவும் பிரபலமானதாக இருந்தது. சம்பளம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லை என்ற கோரிக்கையில் அங்கே வேலை செய்ய பலரும் விண்ணப்பித்தார்கள். சிம்மனிடம் வேலை செய்ய அவர்கள் விரும்பினார்கள். ஏனென்றால் சிம்மனிடமிருந்து பல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் என்று நம்பினார்கள். ஒரு வழியாக சிம்மன் கிளினிக்கை விரிவுபடுத்தி இருந்தாலும் அவனுக்கு இன்னும் ஒரு தலைவலி இருந்தது. தினமும் சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளின் எண்ணிக்கையை ஒப்பிடும்போது அங்கே இருக்கும் டாக்டர்களின் எண்ணிக்கை குறைவாக தான் இருந்தது. நோயாளிகளின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு தான் அங்கே டாக்டர்கள் இருந்தார்கள். சிம்மன் ஒரு நாளைக்கு 30 நோயாளிகளை மட்டுமே பார்த்தான். அவனது காத்திருப்பு பட்டியல் நீளமாக இருந்தது. சிம்மன் அன்றைய நோயை சமாளித்து முடித்ததும் அவன் அந்த இடத்தை விட்டு வெளியேறினான். அப்போது ஆனந்த், சிம்மன் சிம்மன் என்று அழைத்து கொண்டே அங்கே ஓடி வந்தான். சிம்மா, என்னாச்சு? கொஞ்ச நாளாவே நீ வீட்டுக்கு வரதில்லையா என்றான். ஏன், என்னாச்சு என்றான் சிம்மன். என்ன ஆச்சா? அனு உன் மேல கோவமா இருக்கா தெரியுமா என்றான் ஆனந்த். ஐயோ, நான் என்னப்பா பண்ணேன்? எதுக்கு என் மேல கோவம் என்றான் சிம்மன். கொஞ்ச நாளாவே அனு ரொம்ப அப்செட்டா இருக்கா. அவளை ஒருத்தன் தொந்தரவு பண்றான் சிம்மா என்றான். யாரோன்னு சொன்னா எப்படி? யார் அவன் என்றான் சிம்மன். அந்த ராஸ்கல் சந்தோஷ் தான். அவன் திரும்பவும் அமெரிக்கால இருந்து வந்துட்டானா. அவனும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் நம்ம அணுவை பார்த்துருக்காங்க. அவளை வெறுப்பேத்திருக்காங்க. அனு ரொம்ப அப்செட்டா இருக்கா. உன்னை பார்த்தா கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவா. அதான் நீ ஒரு வாட்டி வீட்டுக்கு போய் அவளை பாரேன் என்றான் சிம்மன். இருவரும் பேசிக் கொண்டிருந்த போது தூரத்திலிருந்து யாரோ சிம்மனை பெயர் சொல்லி அழைத்தார்கள். அது வேறு யாரும் அல்ல, லில்லி தான் அங்கே வந்தாள். ஆனந்த் அங்கிருந்து சென்று விட லில்லி வேகமாக வந்து சிம்மனை அணைத்து கொண்டாள். என்னாச்சு லில்லி, ஏன் இவ்வளவு தூரம் வந்திருக்க? ஏதாவது ப்ராப்ளமா என்று கேட்க, வீட்டில் இருக்க ரொம்ப போரிங்கா இருந்துச்சு, அதனால தான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் என்றாள் லில்லி. அது சரி, உன் தங்கச்சி சுகன்யா என்ன பண்றா என்று கேட்க, அவ ஹோட்டல் ஒர்க்கில் ரொம்ப பிஸியா இருக்கா என்றாள் லில்லி. நைட்டு நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா என்று கேட்க சிம்மன் சற்று தயங்கினான். தொடரும். எபிசோட் 206. லில்லி சிம்மனிடம், உன்கிட்ட ஒன்று கேட்கணும் என்று சொன்னாள். பின்பு, நீ இன்னைக்கு ஃப்ரீயா என்று கேட்டாள். உடனே சிம்மன், இல்ல, இன்னைக்கு நான் ரொம்ப பிஸி என்று சொன்னான். உடனே லில்லி அவனை பார்த்து ஒரு மாதிரி சிரித்தாள். பின்பு, ஓஹோ, சார் ரொம்ப பிஸியா? எனக்கெல்லாம் உங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதா? ஓகே, நான் என் அக்கா கிட்ட இவனுக்கு நம்ம மேல அக்கறையே இல்லை, உன்னை அவன் ஃப்ரெண்டுன்னு சும்மா தான் சொல்றேன் என்று சொன்னாள். உடனே சிம்மன், இன்னைக்கு நைட்டு 10 மணி வரைக்கும் நான் பிஸி, என்னால் எங்கேயும் போக முடியாது என்று சொன்னான். உடனே லில்லி சிரித்து கொண்டு, ஓகே டன், அப்படின்னா இன்னைக்கு 9:30க்கு ஸ்மார்ட்டா அழகா ட்ரெஸ் பண்ணி என் கூட ஒரு இடத்துக்கு வரணும் என்று சொன்னாள். என்ன, அழகா ட்ரெஸ் பண்ணி உன் கூட வரணுமா? எதுக்கு என்று சிம்மன் சற்று எரிச்சலுடன் கேட்டான். அதுவா, என் கூட படிச்ச எல்லாரும் சேர்ந்து ரீயூனியன் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பார்ட்டி குளோரியா பேலஸ் ஹோட்டல்ல நடக்க போகுது. வர எல்லாருக்கும் அவங்கவுங்க பாய் ஃப்ரெண்ட் கூட்டிட்டு வருவாங்க. எனக்கு தான் பாய் ஃப்ரெண்டே இல்லையே, அதனால வேற வழி இல்லாம தான் உன்னை கூப்பிடுறேன். ப்ளீஸ் எனக்காக என் கூட வருவதானே என்று கேட்டாள். சிம்மன் கோபமாக, நீ என்ன விளையாடுறியா? உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு பதிலாக நான் எப்படி வர முடியும்? இது உங்க அக்காவுக்கு தெரியுமா என்று கேட்டான். உடனே லில்லி, அவகிட்ட கேட்காம உன்கிட்ட நான் வந்து இப்படி கேட்க முடியுமா? ஆல்ரெடி நான் ப்ராப்ளத்தை அவகிட்ட சொல்லிட்டேன்.
உன்னை விட வேற யாராலையும் என்னை சேஃபா பாத்துக்க முடியாதுன்னு சொல்லி அவ தான் ஓகேன்னு நான் அனுப்பியே வச்சா. ஜஸ்ட் இன்னைக்கு ஒரு நைட் மட்டும்தானே, எனக்கு பாய் ஃப்ரெண்டா நீ நடிக்க போற, அது கூட உன்னால எனக்காக பண்ண முடியாதா என்று கேட்டாள். சிம்மனிற்கு சுகன்யா நல்ல தோழி. அவள் மீது அவனுக்கு எப்பொழுதும் அக்கறை அதிகம். எப்பொழுதுமே லில்லி சுகன்யாவுக்கு டென்ஷன் கொடுப்பதால் அவளது டென்ஷனை கொஞ்சமாவது குறைக்க வேண்டும் என்று நினைத்தவன் லில்லி சொல்லும் சில சில்லியான விஷயங்களுக்கும் வேறு வழி இல்லாமல் தலையாட்டி வைத்தான். அதுபோலதான் இன்றும் வேறு வழி இல்லாமல் அவளுடன் பார்ட்டிக்கு போவதற்கு ஒத்துக்கொண்டான். ஓகே, உன் கூட வரேன், ஆனா யார்கிட்டயாவது என்னை கூட்டிட்டு போய் இவர் என் பாய் ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்ன அப்புறம் நான் அங்கேயே விட்டுட்டு வந்துடுவேன் என்று சொன்னான். உடனே லில்லி மிகவும் சந்தோஷமாக வானத்துக்கும் பூமிக்கும் குதித்தாள். பின்பு அவனது கையை இறுக பிடித்து கொண்டாள். சிம்மா, நிஜமாவே நீ என் கூட வர ஒத்துக்கிட்டியா? நீ என் கூட வரேன்னு சொன்னதே எனக்கு போதும், அதை தாண்டி வேற எதுவும் எனக்கு வேணாம். ஓகே, நாம 2 பேரும் பார்ட்டில மீட் பண்ணலாம், பாய் என்று சொல்லிவிட்டு சந்தோஷமாக துள்ளி குதித்து கொண்டே அங்கிருந்து சென்றாள். அட கடவுளே, இந்த சுகன்யாவுக்கு ஹெல்ப் பண்றோங்கிற பேர்ல இந்த பைத்தியத்தெல்லாம் நான் சமாளிக்க வேண்டியதா இருக்கு என்று தனது தலையில் அடித்து கொண்டான். பின்பு அணுவின் நினைவு வர அவனது ஃபெராரி காரை எடுத்துக்கொண்டு காசிநாதனின் வீட்டிற்கு சென்றான். அந்த வீட்டின் வெளியில் கார் நிறுத்தும் இடத்தில் காரை நிறுத்திவிட்டு பின்பு அதிலிருந்து இறங்கினான். அப்பொழுது அணு வழக்கம் போல் தனது வீட்டிற்கு முன்பிருந்த செடிகளுக்கு தண்ணீர் விட்டு கொண்டிருந்தாள். அவள் தண்ணீர் விடுவதை பார்த்ததும் சிம்மன் சிரித்தான். பின்பு, இந்த அணு பேசாம ஒரு நர்சரி கார்டன் ஓபன் பண்ணிடலாம், எதுக்காக தான் டாக்டருக்கு படிச்சானே தெரியல என்று சொல்லிக்கொண்டே அவள் அருகில் சென்றான். பின்பு, ஹாய் அணு, இங்க என்ன பண்ற என்று கேட்டான். அது டிசம்பர் மாதம் என்பதால் சற்று குளிராக இருந்தது. அதனால் அவள் சற்று கனமான உடையை அணிந்து கொண்டு தனது செடிகளுக்கு பார்த்து பார்த்து தண்ணீர் ஊற்றிக்கொண்டு இருந்தாள். திடீரென்று சிம்மனின் குரல் கேட்டதும் நிமிர்ந்து பார்த்தவள் அவனை பார்த்து சிரித்தாள். பின்பு, என்ன பிஸி டாக்டர், இந்த பக்கம் வந்திருக்கீங்க என்று கேட்டாள். உடனே சிம்மனும், அதே தான் நானும் கேட்கிறேன், இந்த பிஸி டாக்டர் ஹாஸ்பிடல் போகாம வீட்ல என்ன பண்றீங்க என்று சிரித்து கொண்டே கேட்டான். உடனே அணு தனது கையில் வைத்திருந்த அந்த தண்ணீர் வாளியை கீழே வைத்துவிட்டு தனது கையில் மாட்டியிருந்த கிளவுஸை கலட்டி கொண்டே அவன் அருகில் வந்தாள். பின்பு, இது குளிர்காலம் இல்லையா, அதனால நிறைய பேருக்கு கோல்டு பிடிச்ச ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்காக வராங்க. எனக்கு நிறைய பேஷண்ட்டை பார்த்து ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடுச்சு, அதான் இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டுட்டு வீட்டுல இருக்கேன். சரி சொல்லு, நீ எங்க இந்த பக்கம் என்று கேட்டாள். அணுவின் அருகில் வந்த சிம்மன் அவள் கையை பிடித்து கிளவுஸை கலட்டுவதற்காக உதவினான். பின்பு, ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தான் வீட்டுல இருக்கேன்னு சொல்ற, அப்புறம் எதுக்கு திரும்பவும் இப்படி வேலை பார்த்துட்டு இருக்க, தூங்கி ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே என்று சொன்னான். அதை கேட்டவள் சிம்மனை பார்த்து சிரித்தாள். பின்பு, எனக்கு ரெஸ்ட் வேணுங்கிறத விட கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வேணும், இந்த பூச்செடிகள் பூத்து குலுங்கிறத பார்த்தா கொஞ்சம் நான் ரிலீஃபா ஃபீல் பண்ணுவேன், அதனாலதான் இதை பண்ணிட்டு இருந்தேன் என்று சொன்னாள். உடனே சிம்மன், நீ இப்படி தனியா சிங்கிளா சுத்துறது மட்டும் ஜாக்குக்கு தெரிஞ்சா இந்நேரம் பறந்து வந்துருவான், அவனுக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன், நான் வேணா ஜாக்குக்கு கால் பண்ணவா என்று கேட்டுவிட்டு அவளை பார்த்து ஒரு மார்க்கமாக சிரித்தான். சிம்மன் அப்படி சிரிப்பதை பார்த்த அணு அவனை பார்த்து முறைத்து கொண்டு சொன்னாள், ஏன் உனக்கு நான் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா, என்னை பத்தி அக்கறைப்பட்டதெல்லாம் போதும், உன்னோட ஹாஸ்பிட்டல் வேலையெல்லாம் என்னாச்சு, எப்ப ரீஓபன் பண்ற என்று கேட்டாள். ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு, சீக்கிரமே ரீஓபன் பண்ணணும், ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு இன்னும் நிறைய டாக்டர் தேவைப்படுறாங்க, நீயும் டாக்டர் தானே, பேசாம என் கூட வேலை பார்க்க வந்துடலாம் தானே என்று சிம்மன் கேட்டான். உடனே அணு, அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுப்பா, நான் எங்க ஒர்க் பண்றேனோ அங்கேயே பண்ணிக்கிறேன், உனக்கு நிஜமாவே ஆள் தேவைப்பட்டாங்கன்னா நான் வேணா ஒருத்தரை சஜஸ்ட் பண்றேன், ஆனா அவரை சம்மதிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஒருவேளை அவர் சம்மதிச்சாருன்னா அவர் நிஜமாவே உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பாரு, ஏன்னா அவர் என் தாத்தா விட பெஸ்டான டாக்டர் என்று சொன்னாள். என்ன, மிஸ்டர் காசிநாதனை விட பெஸ்டானவரா, அவர் யாரு, அவர் ஏன் சம்மதிக்க மாட்டாரு என்று சிம்மன் கேட்டான். ஆமா சிம்மன், அவர் ரொம்ப டேலண்டானவர், அவர் வேற யாரும் இல்ல, என் தாத்தாவோட தம்பி தான், அவர் இப்ப சிட்டில இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி இருக்கிற ஒரு கிராமத்துல இருக்கிறாரு, நாங்களும் பல முறை அவரை எங்களோட வந்திருக்க சொன்னோம், ஆனா அவர் தான் இங்க வரமாட்டேன்னு அந்த கிராமத்துல தனியா வாழ்ந்துட்டு இருக்காரு என்று சொன்னாள். அப்படியா, இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்கே, இந்த காலத்துல சைனீஸ் மெடிசின் படிச்ச வயசானவங்களை பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதுவும் மிஸ்டர் காசிநாதனை விட அவர் பெஸ்டானவர்னு சொல்ற, கண்டிப்பா அவரோட உதவி எனக்கு தேவைப்படும். சரி, இன்னைக்கு நீ ஃப்ரீயா இருக்க தானே,
நாம 2 பேரும் அவரை போய் பார்த்துட்டு வரலாமா என்று சிம்மன் கேட்டான். தொடரும். எபிசோட் 207. அனு, உன்னோட தாத்தா ரொம்ப டேலண்டானவர்னு சொல்ற. அவரோட டேலண்ட் வீணா போக கூடாது. அவர் மாதிரி ஒரு எல்டரோட உதவி நிச்சயமா எனக்கு தேவைப்படும். நீ ஃப்ரீயா இருந்தா நம்ம 2 பேரும் அவரை போய் பார்த்துட்டு வந்துடலாமா என்று சிம்மன் கேட்டான். உடனே அனு, நானும் அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, போகலாம். ஜஸ்ட் ஒரு 5 minutes வெயிட் பண்ண, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக தனது அறைக்கு சென்றாள். பின்பு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டு கண்ணாடியில் தன்னை பார்த்து ரசித்தாள். பின்பு கண்ணாடியை பார்த்து, அனு, இந்த ட்ரெஸ்ல நீ போனா கண்டிப்பா தாத்தாவுக்கு உன்னை பிடிக்கும் என்று சொல்லிவிட்டு சிம்மனிடம் வந்தாள். அனு வருவதை பார்த்து சிரித்தவன், என்ன மேடம், கிளம்பலாமா? 5 minutesனு சொல்லிட்டு 15 minutes கழிச்சு வந்திருக்கீங்க என்று கேட்டான். பொண்ணுங்க பாஷையில 5 minutesனா 15 minutes தான். மேக்னா மட்டும் லேட்டா கிளம்ப மாட்டாளா என்ன என்று அவனை கலாய்த்தாள். அம்மா தாயே, நான் இந்த மேட்ருக்குள்ளேயே வரல. பொண்ணுங்கனாலே இப்படிதானா? சரி வா கிளம்பலாம். உடனே அனு, அந்த பயம் இருக்கட்டும் என்று சொல்லி சிம்மனை பார்த்து சிரித்தாள். அப்போது அங்கு ஒரு கார் வந்து நின்றது. அந்த காரில் இருந்து ஒருவன் கையில் பெரிய பொக்கேயுடன் இறங்கி அணுவை நோக்கி வந்தான். வருவது யார் என்று அணுவும் சிம்மனும் ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அவன் பொக்கேயை விலக்கியதும் அவனது முகம் நன்றாக தெரிந்தது. அவனை பார்த்ததும் அனு அதிர்ந்து போனாள். அது அணுவின் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் சந்தோஷ். சந்தோஷை பார்த்ததும் பயத்தில் அவளது உடல் ஆட ஆரம்பித்தது. அவனை சிம்மனும் அடையாளம் கண்டு கொண்டான். ஏற்கனவே அவளை கஷ்டப்பட்டு அந்த நோயிலிருந்து சிம்மன் காப்பாற்றி இருந்தான். திரும்பவும் சந்தோஷை பார்த்ததும் அனு மறுபடியும் பாதிக்கப்பட்டு விடுவாளோ என்று பயந்தவன் அவனை பார்த்து முறைத்தான். பின்பு, நீ எதுக்கு இங்க வந்த என்று கேட்டான். உடனே சந்தோஷ் முறைத்து கொண்டு, நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன், உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டவன் அனு முன்பு அந்த பொக்கையை நீட்டினான். அனு, ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன நம்பு. நான் பண்ண எல்லாமே தப்பு தான். நான் உனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன். ஆனா நீ இல்லாம என்னால வாழ முடியாது. ப்ளீஸ் அனு, என்னோட காதலை ஏத்துக்கோ. நம்ம 2 பேரும் ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம் என்று சொன்னான். அவ்வளவு நேரம் பயத்தில் இருந்தவள் சிம்மனின் கைகளை இறுக பிடித்து கொண்டு தனக்குள் தைரியத்தை வரவழைத்து கொண்டு அவனை பார்த்தாள். இந்த மாதிரி கேட்கறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நீ எனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணங்கிறத மறந்துட்டியா? உன்னால நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா? என் கண்ணு முன்னாலே நீ எத்தனை பேரோட உல்லாசமா இருந்த. அதனால மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. தயவு செஞ்சு என் மூஞ்சில முழிக்காத, இங்கிருந்து போ என்று கத்தினாள். அவள் அப்படி கத்துவதை பார்த்ததும் ஒரு நிமிடம் சந்தோஷ் அதிர்ந்து போனான். பின்பு, அனு, நீ என் மேல எவ்வளவு கோவப்பட்டாலும் சரி, ஏன் என்னை அடிச்சா கூட நான் உன்னை தப்பா எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா நான் அவ்வளவு மோசமான செயலை செஞ்சிருக்கேன். ஆனா ப்ளீஸ் எனக்கு செகண்ட் சான்ஸ் கொடு. கண்டிப்பா உனக்கு நல்ல பாய் ஃப்ரெண்டா நடந்துப்பேன் என்று சொன்னான். என்ன செகண்ட் சான்ஸா? இதை கேட்கறதுக்கு நிஜமாவே உனக்கு வெக்கமா இல்லையா? உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பி போ என்றாள். சந்தோஷ் அதை எதையும் காதில் வாங்காமல் திரும்ப திரும்ப அவளுடன் பேசுவதை பார்த்த சிம்மன் சட்டென்று அவளை தன்னுடன் இழுத்து கொண்டு அவளது வயிற்றில் கை வைத்தான். பின்பு, அனு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ இவ்வளவு ஆசையா பிஹேவ் பண்ணிட்டு இருந்தனா வயிற்றுக்குள்ள இருக்கிற உன்னோட பாப்பா பயந்துடாதா? அப்புறம் ஜாக்குக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? வா, நம்ம ஹாஸ்பிட்டல் செக்கப் போகணும் தானே என்று அவளை கூப்பிட்டான். சிம்மன் அப்படி சொன்னதை கேட்டதும் சந்தோஷ் அதிர்ந்து போனான். அவனை விட அதிகமாக ஷாக் ஆகிய அனு சிம்மனை பார்த்தாள். சிம்மனும் அவளை பார்த்து மெதுவாக கண் சிமிட்டினான். உடனே சந்தோஷ், இப்போ நீ என்ன சொன்ன? பேபியா? அனு பிரெக்னண்டா இருக்காளா என்று கேட்டான். அப்பா சாமி, ஒரு வழியா இப்பவாவது உனக்கு புரிஞ்சுச்சா? ஆமா, அவ கன்சீவ் ஆயிட்டா. இப்ப அவளை செக்கப்புக்கு தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். ஒழுங்கா வழிய விடு என்று சொன்னான். பின்பு அவனை தள்ளிவிட்டு அங்கு நின்று கொண்டிருந்த அவனது காரில் அணுவை ஏற்றிக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். கார் சற்று தூரம் சென்றதும் அனு தனது வயிறை பிடித்து கொண்டு சத்தமாக சிரித்தாள். அவள் சிரிப்பதை பார்த்ததும் சிம்மனும் அவளுடன் சேர்ந்து சிரித்தான். பின்பு, இவனை மாதிரி வேஸ்ட் ஃபெல்லோ கூட நின்று நம்ம ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தா நம்மளோட டைம் தான் வேஸ்ட் ஆகும். இதெல்லாம் நமக்கு தேவையா? இந்நேரம் அவன் குழம்பி செத்துருப்பான் என்று சொல்லி சிரித்தான். இருவரும் அந்த சிட்டியிலிருந்து பல கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் அணுவின் கிராமத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். 2 நாட்களுக்கு முன்பு நல்ல மழை பெய்திருந்ததால் அந்த ரோடு முழுவதும் சேரும் சகதியுமாக இருந்தது. அதற்கு மேல் கார் போக முடியாமல் இருக்க காரை அங்கேயே நிறுத்திவிட்டு
இருவரும் நடந்து ஊருக்குள் சென்றார்கள். பின்பு சிம்மன், என்னன்னு இப்படி இருக்கு, நம்மளால உங்க தாத்தாவை கண்டுபிடிச்சிட முடியுமா? நானும் இந்த கிராமத்துக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, எனக்கும் அக்யூரேட்டா என்னோட தாத்தா எங்க இருப்பாருன்னுலாம் தெரியாது என்று சொன்னாள். என்ன, உங்க தாத்தா எங்க இருப்பாருன்னு தெரியாதா? அடி பாவி, உன்னை நம்பி நான் வந்ததுக்கு இப்படி சொல்ற. நாம இப்ப அவரை எங்கன்னு தேடுறது என்று கேட்டான். உடனே அனு, ஹலோ ஹலோ, ரொம்ப பதறாத, இது ஒன்றும் சிட்டி கிடையாது, நாம அட்ரஸ் தெரியாம முழிக்கிறதுக்கு. இங்க இருக்கிற யாருக்கிட்ட என்னோட தாத்தா பேரை சொன்னாலும் அவங்க ஈஸியா அட்ரஸ் சொல்லிடுவாங்க, வெயிட் பண்ணு என்று சொன்னாள். பின்பு அந்த பாதையில் யாரேனும் வருகிறார்களா என்று பார்த்தாள். அப்பொழுது தனது தலையில் ஒரு பெரிய கூடையுடன் அங்கு ஒரு முதியவர் வந்து கொண்டிருந்தார். அவரை பார்த்ததும் அனு அவர் அருகில் சென்றார். பின்பு, தாத்தா, இங்க விஸ்வநாதன் ஒரு வைத்தியர் இருந்தார்ல, அவர் எங்கன்னு தெரியுமா என்று கேட்டாள். உடனே அந்த வயதானவர் அணுவை உற்று பார்த்தார். பின்பு, யாரு, விஸ்வநாதன் ஐயாவையா கேக்குறீங்க? அதோ தூரத்துல மரம் தெரியுதுல, அந்த மரத்துக்கு பக்கத்துல ஒரு ரோடு போகும், அதுக்குள்ளதான் அவரோட வீடு இருக்கு. அங்கதான் அவரு எல்லாருக்கும் வைத்தியம் பாக்குறாரு. நீங்க யாரு? அவர்கிட்ட வைத்தியம் பாக்குறதுக்கா வந்திருக்கீங்க? ஆனா இப்படி மத்தியான நேரத்துல வந்திருக்கீங்களே, இதுக்கப்புறம் அவர் யாரையும் பார்க்க மாட்டாரே என்று சொன்னார். உடனே அனு, இல்ல தாத்தா, நாங்க அவரை வேற ஒரு விஷயமா பார்க்க வந்திருக்கோம் என்று சொன்னான். அப்படியா, சரி சரி, பார்த்து போங்க, ஒரே சேரும் சகதியுமா இருக்கு, நீங்க வேற ஏதோ பட்டணத்துல இருந்து வந்தவங்க மாதிரி இருக்கீங்க என்று சொல்லிக்கொண்டே அந்த வயதானவர் அங்கிருந்து நடந்து சென்றார். உடனே அனு சிம்மனை பார்த்து சிரித்து கொண்டு சொன்னாள், பாத்தியா அட்ரஸ் எப்படி கண்டுபிடிச்சான்னு? கிராமத்துல உள்ளவங்க தான் என்று சொன்னாள். அதை கேட்ட சிம்மன் அவளை பார்த்து நக்கலாக சிரித்தான். பின்பு, ஆமாமா, இது பெரிய அமெரிக்கா, அட்ரஸ் ஈஸியா கண்டுபிடிச்சிட்ட, மிஞ்சி போனா 2 சந்தும் ஒரு முக்கு ரோடும் தான் இருக்கு, இதுக்கு இவ்வளவு வளப்பறையா என்று கேட்டான். தொடரும். எபிசோட் 208. சிம்மன் அணுவிடம், பெரிய அமெரிக்கால அட்ரஸ் கண்டுபிடிச்ச மாதிரி சொல்ற, 4 குறுக்கு சந்தும் ஒரு முக்கு ரோடும் தானே இந்த ஊர்ல இருக்கு என்று சொன்னான். அதை கேட்டு அவனை விட்டால் கொன்று விடுவது போல் தனது இடுப்பில் கை வைத்து முறைத்தாள். அவள் அப்படி முறைப்பதை சிம்மன் பார்த்தான். பின்பு, ஐயோ முறைக்கிறாளே, அவசரப்பட்டோமோ என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டான். பின்பு, அனு, இங்க பாரு, வெறும் சேரும் சகதியுமா இருக்கு, உன்னால எப்படி இங்க நடந்து வர முடியும்? உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அப்புறம் ஜாக்குக்கு யார் பதில் சொல்றது? நான் வேணா அப்படியே உன்னை பின்னால தூக்கிட்டு வரவா என்று கேட்டான். உடனே அனு அவனை பார்த்து மறுபடியும் முறைத்தாள். பின்பு சுற்றி முற்றி எதையோ தேடினாள். அவள் எதையோ தேடுகிறாள் என்பதை சிம்மன் கவனித்தான். பின்பு, ஹே அனு, என்ன தேடுற என்று கேட்டான். இல்ல, இங்க ஏதாவது கல்லு கிடக்கான்னு பாக்குறேன், எடுத்து உன் மண்டையில போட. நீ தானே எப்படி அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு கவலைப்பட்ட, உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு உன் கூட இன்னைக்கு என்னோட லீவை ஸ்பாயில் பண்ணி வந்தா நீ என்னையவே கிண்டல் பண்றியா என்று கேட்டாள். உடனே சிம்மன் அவளது கையை பிடித்து கொண்டு சொன்னான். ஓகே, டென்ஷன் ஆகாத, ஏதோ தெரியாம சொல்லிட்டேன் தாயே. நான் என்னோட ஹாஸ்பிட்டலை ரன் பண்றதுக்கு இங்க டாக்டரை தேடி வந்தேன். கடைசியில என்ன ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு ஒரு டாக்டரை தேட வச்சிடாத, வா போலாம் என்று சொன்னான். உடனே அனு, அந்த பயம் இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு அவனை பார்த்து சிரித்தாள். சற்று நேரத்தில் அவர்கள் இருவரும் விஸ்வநாதன் இருக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். அங்கு ஒரு பெரிய வரிசை நின்று கொண்டிருந்தது. அவர்கள் அனைவரும் அந்த டாக்டரிடம் வைத்தியம் பார்க்க வந்திருந்தவர்கள். சிம்மன் அவர்கள் அனைவரையும் தாண்டி போனான். அப்பொழுது அங்கிருந்த ஒரு வயதானவர் சிம்மனை கோபமாக பார்த்தார். பின்பு, ஏப்பா, நாங்க காலையில இருந்து வரிசையில நின்றுட்டு இருக்கோம், நீ யாருப்பா இப்ப வந்துட்டு வேகமா உள்ள போற என்று கேட்டார். உடனே சிம்மன், ஐயோ தாத்தா, நாங்க ஒன்னும் வைத்தியம் பார்க்கறதுக்காக வரல என்றான். வைத்தியம் பார்க்க வரலனா அப்புறம் எதுக்கு இங்க வந்த? உனக்கு எதுவும் பொண்ணு தரேன்னு சொன்னாங்களா ஹாஹா என்று அந்த தாத்தா சிம்மனை பார்த்து கிண்டலாக கேட்டார். அதை கேட்டதும் அனு வாய்விட்டு சிரிக்க சிம்மன் அவளை பார்த்து முறைத்தான். பின்பு, உனக்கு கிண்டலா இருக்குல்ல, எல்லாம் என் தலையெழுத்து, இந்த வயசானவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன், நான் இவங்களை அப்புறமா பாத்துக்கிறேன், முதல்ல வந்த வேலையை பாக்குறேன் என்று சொன்னான். அப்போது அங்கு ஒரு வயதானவர் தனது கண்களில் மாட்டியிருந்த கண்ணாடியை சரி செய்து கொண்டு வெளியில் வந்தார். அவரை பார்த்ததும் அனு வேகமாக அவரிடம் ஓடி சென்றாள். பின்பு,
தாத்தா என்று கட்டிக்கொண்டாள். ஒரு முறை அவளை நன்றாக பார்த்தவர், இது யாரு, அணு மாதிரி இருக்கு, அடடே என் பேத்தியேதான், நீ எப்பமா வந்த, நல்லா இருக்கியா என்று கேட்டார். தாத்தா, என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியுதா? நான் உங்களை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியாதோன்னு நினைச்சேன் என்று சொன்னாள். உடனே விஸ்வநாதன், அது எப்படிமா, என் பேத்தியோட முகத்தை நான் மறந்து போவேன், நீ தான் என் செல்ல பேத்தியாச்சு, நான் எப்பவும் உன்னையும் ஆனந்தையும் நினைச்சிட்டே இருப்பேன், எப்போவாது என்னை பார்க்க வருவீங்கன்னு நானும் ஆசையா இருப்பேன். ஆனா எங்க நீங்க என்ன பார்க்க வரீங்க, அந்த லூசு பையன் இருக்கானே, நீங்க ஆசைப்பட்டாலே என்ன பார்க்கறதுக்கு உங்களை கூட்டிட்டு வர மாட்டான் என்று தனது அண்ணனை திட்டினார். அதை கேட்ட சிம்மன் உடனே, அவர் யார திட்டுறாரு என்று கேட்டான். உடனே அணு ரகசியமாக, வேற யார, என்னோட தாத்தாவை தான், என்னோட தாத்தாவுக்கும் இவருக்கும் பிடிச்சிக்காது, 2 பேரும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, 2 பேரும் சண்டை போடுறத பார்த்தா நமக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும் என்று சிரித்து கொண்டே சொன்னாள். என்ன, சாக போற காலத்துல சண்டையா, இதையும் இந்த பைத்தியம் என்ஜாய் பண்றாளே என்று அணுவை சிம்மன் ஒரு மாதிரி பார்த்தான். அப்பொழுதுதான் விஸ்வநாதனும் சிம்மனை பார்த்தார். பின்பு, இந்த பையன் யாரு, உன்னோட டிரைவரா என்று கேட்டார். விஸ்வநாதன் அப்படி கேட்டதும் அணு வாய்விட்டு சிரித்தாள். பின்பு, என்னை பார்த்தா உனக்கு டிரைவர் மாதிரி இருக்கா என்று அவளை பார்த்து முறைத்து கொண்டு கேட்டான். அப்படிதான் என்னோட தாத்தாவுக்கு தோணுது என்று சொல்லிவிட்டு மறுபடியும் சிம்மனை பார்த்து சிரித்தாள். பின்பு, தாத்தா, இவன் என்னோட கார் டிரைவர் இல்ல, இவன் என்னோட ஃப்ரெண்டு, பேரு சிம்மன் என்று அறிமுகப்படுத்தி வைத்தாள். உடனே சிம்மனும் அவரை பார்த்து சிரித்தான். பின்பு, ஹலோ தாத்தா என்று அவர் முன்பு கையை நீட்டினான். சிம்மனை ஏற இறங்க பார்த்தவர் தலையை மட்டும் ஆட்டினார். அம்மாடி அணு, அந்த பையனை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு பின்னால இருக்கிற தோட்டத்துக்கு போ, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன், சரியா என்று சொன்னார். பின்பு அங்கு நின்று கொண்டிருந்த அவரது வேலையாட்களை கூப்பிட்டார். ஏப்பா தம்பி, சந்தையில போய் நல்ல வெடை கோழியா வாங்கிட்டு வா, இன்னைக்கு என் பேத்தி வந்திருக்கா, அவளுக்கு நல்ல சாப்பாடா சமைச்சு போடணும்னு ஆசைப்படுறேன். அந்த லூசு பையன் என் பேத்திக்கு என்ன சாப்பாடு கொடுத்துருக்க போறான் பாரு, எவ்வளவு மெலிஞ்சு போயிருக்கான்னு என்று சொன்னார். உடனே அந்த வேலைக்காரன், சரிங்கய்யா, இப்பவே போயிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான். அங்கு ஏற்கனவே நிறைய பேர் வரிசையில் இருப்பதை பார்த்ததும் அணு புரிந்து கொண்டாள். சரி தாத்தா, நாங்க வெயிட் பண்றோம், நீங்க மெதுவா வேலையை முடிச்சுட்டு வாங்க என்று சொல்லிவிட்டு சிம்மனை கூட்டிக் கொண்டு உள்ளே சென்றாள். வீட்டிற்கு பின்னால் இருந்த தோட்டம் மிகவும் அழகாக இருந்தது. அணு அங்கிருந்த அனைத்து பூச்செடிகளையும் பார்த்து ரசித்து கொண்டிருந்தாள். அங்கிருந்த ஒரு சேரில் சிம்மன் சோகமாக உட்கார்ந்திருந்தான். பின்பு, அணு, நிஜமாவே என்னை பார்க்க டிரைவர் மாதிரி தான் இருக்கா என்று கேட்டான். அதை கேட்டவள் பூக்களை பார்த்து ரசித்து கொண்டே சிம்மனை திரும்பி பார்த்தாள். பின்பு, சிம்மா, நீ இன்னும் அதை மறக்கலையா, சும்மா என்னோட தாத்தா விளையாட்டுக்கு கேட்டிருப்பாரு என்று சொன்னாள். என்ன விளையாட்டுக்கா, அவர் பார்த்தாலே கொஞ்சம் பயமா இருக்கு என்று சொன்னான். அப்பொழுது அங்கே வந்த விஸ்வநாதன் இருமி கொண்டு தனது குரலை சரி செய்தார். பின்பு, யார பார்த்தா பயமா இருக்கு என்று கேட்டார். அவரது குரல் கேட்டதும் சிம்மன் வேகமாக எழுந்து நின்றான். பின்பு, தாத்தா, நாங்க சும்மா வேற ஏதோ பேசிட்டு இருந்தோம் என்று சொன்னான். அப்படியா என்று கேட்டுக்கொண்டே அவனுக்கு எதிரில் இருந்த சேரில் உட்கார்ந்தார். பின்பு, ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்டார். உடனே அணு வேகமாக அவர் அருகில் வந்து நின்றாள். தாத்தா, அவனும் டாக்டர் தான், சிட்டில அவனும் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கான் என்று சொன்னாள். உடனே சிம்மன், ஆமா, நானும் சைனீஸ் டாக்டர் தான், ஆனா உங்க அளவுக்கு இல்லை, நீங்க ரொம்ப திறமையானவரா இருக்கீங்க, நான் உள்ள வரும்போதே கவனிச்சேன், உங்களோட ட்ரீட்மெண்ட் எல்லாம் நல்ல எஃபெக்டிவா இருக்கு என்று சொன்னான். ஓ, நீயும் சைனீஸ் மெடிசன் படிச்சியா? இந்த காலத்தில் உள்ள பசங்க அதுக்கெல்லாம் ஆசைப்படுறதே கிடையாது, எல்லாரும் இங்கிலீஷ் மெடிசன் பின்னாடி தான் ஓடுறாங்க. நீ சைனீஸ் மெடிசன் தான் படிச்சிருக்கேனா, நீ கத்துக்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்கும். நீ ஏன் இவளோட தாத்தா அதானே அந்த காசிநாதன் கிட்ட கத்துக்கூடாது, அவன் ரொம்ப திறமையானவன் என்று தனது அண்ணனை முதல் முறையாக பாராட்டினார். தொடரும். எபிசோட் 209. விஸ்வநாதன் தனது அண்ணன் காசிநாதனை பாராட்டுவதை பார்த்ததும் சிம்மன் குழம்பி போனான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் அவரை கழுவி கழுவி ஊத்துனாரு,
இப்போ அவர் வாயாலேயே அவரை நல்லவர்னு சொல்றாரு. நிஜமாவே அவங்க 2 பேரும் வயசானவங்க தானா? என்னமோ கேஜி படிக்கிற குழந்தை மாதிரில பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. அனு சொல்ற மாதிரி 2 பேரும் நேருக்கு நேர் மீட் பண்ணிக்கிட்டா என்டர்டைன்மெண்டா தான் இருக்கும் போல என்று தனக்குள் நினைத்து கொண்டு விஸ்வநாதனை பார்த்தான். அனு ஆர்வமாக விஸ்வநாதனின் அருகில் வந்து சிம்மனை பற்றி சொல்வதை கேட்டதுமே விஸ்வநாதனுக்கு ஏதோ புரிந்து போனது. பின்பு விஸ்வநாதன் அனுவை பார்த்து சிரித்தார். அனு, நீ காரணம் இல்லாம என்ன தேடி வந்திருக்க மாட்ட. எதுக்காக என்னை பார்க்க வந்தேன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டார். அவர் அப்படி கேட்டதும் அங்கிருந்த இருவரும் அதிர்ந்து போனார்கள். உடனே சிம்மன் தனது மனதுக்குள், வயசானாலும் அவரோட மூளை இன்னும் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு போல, எவ்வளவு ஷார்ப்பா இருக்காரு என்று நினைத்து கொண்டு அனுவை பார்த்தான். உடனே அனு, தாத்தா, சிம்மன் சிட்டில ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்துறான். அதுக்கு இப்போ ஒரு நல்ல டாக்டர் தேவைப்படுறாங்க. அதுக்காக தான் உங்களை தேடி வந்தோம் என்று சொன்னாள். உடனே விஸ்வநாதன், இல்ல, என்னால எங்கேயும் வர முடியாது. என்னோட தொழிலை ஒன்றும் நான் காசுக்காக பண்ணல என்று சொன்னார். உடனே சிம்மன், என்ன தாத்தா நீங்க எதுவுமே விசாரிக்காமலே வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க. நானும் அங்க பணத்துக்காக மட்டும் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணல. உங்களை மாதிரி ஒரு நல்ல டாக்டரோட உதவி அங்க வாழ்றவங்களுக்கும் கிடைக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் என்று சொன்னான். உடனே விஸ்வநாதன், உங்களை மாதிரி பட்டணத்துல இருக்கிற எல்லாரும் பணத்துக்கு தானே ஆசைப்படுவாங்க. நீங்க என்னைக்கு மனித உயிர்களை பத்தி கவலைப்பட்டிருக்கீங்க என்று சொன்னார். அவர் அப்படி கோபமாக பேசுவதை பார்த்ததும் அனு அவரது அருகில் உட்கார்ந்து அவரது கைகளை பிடித்து கொண்டு, போதும் தாத்தா, இத்தனை நாள் உங்களுக்கு வயசு இருந்துச்சு. நீங்க எங்களோட பேச்சை கேட்காம இங்க தனியா இருந்தீங்க. இப்போ உங்களுக்கு வயசு போயிடுச்சு தாத்தா. இதுக்கப்புறமும் நீங்க இங்க தனியா இருக்க வேணாம். சிட்டிக்கு கிளம்பி வந்துருங்க. நம்ம எல்லாரும் ஒரே வீட்டுல ஒன்னா இருக்கலாம் தாத்தா என்று சொன்னாள். உடனே விஸ்வநாதன், இல்லம்மா, என்ன பாத்துக்கணும்னு எல்லாம் என்னால எங்கேயும் வர முடியாது. நான் பிறந்ததுல இருந்து இந்த கிராமத்துல இருந்தே பழக்கப்பட்டுட்டேன். அதனால என்னோட கடைசி காலமும் இங்கே கழியட்டும். நான் எங்கேயும் வரல என்று சொன்னார். ஒரு நிமிடம் அவர் பேசுவதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த சிம்மன் திடீரென்று அவரை பார்த்து சிரித்தான். பின்பு, சரி அனுவா, நம்ம கிளம்பலாம் என்று சொன்னான். உடனே அனு, சிம்மா, நீ என்ன சொல்ற? நாம இங்க வந்தது தாத்தாவை கூப்பிட தானே, அப்புறம் போலானா என்ன அர்த்தம் என்று கேட்டாள். அனு, நீ நினைக்கிற மாதிரி உன்னோட தாத்தா ஒன்றும் திறமையான டாக்டர் கிடையாது. ஒருவேளை அவர் நல்ல வைத்தியம் பண்றவரா இருந்தா அங்க வர்றதுக்கு பயப்பட மாட்டாரு. அவர் கண்ணில் பயம் தெரியுது. அதனால இவரை மாதிரி ஒரு டாக்டர் எனக்கும் தேவையில்ல, வா போலாம் என்று சொன்னான். சிம்மன் அப்படி சொன்னதும் விஸ்வநாதன் கோபமானார். பின்பு, யூ ராஸ்கல், யார பார்த்து யூஸ்லெஸ்னு சொல்ற? என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னையவே குறை சொல்லுவ என்று திட்டினார். தாத்தா, சும்மா நடிக்காதீங்க. உண்மையிலேயே நீங்க நல்ல டாக்டரா இருந்தா என் கூட வர்றதுக்கு பயப்பட மாட்டீங்க. உங்களுக்கு பயம் சிட்டிக்கு வந்தா உங்களோட உண்மையான முகம் தெரிஞ்சு போகும்னு. இங்க இருக்கிற மக்களுக்கு மெடிசனை பத்தி எதுவும் தெரியாததுனால ஏதோ அவங்கள ஏமாத்தி உங்களோட பொழப்ப இங்க நடத்திட்டு இருக்கீங்க என்று அவரது கோபத்தை சீண்டி பார்த்தான். உடனே விஸ்வநாதன், யூ ராஸ்கல், நேத்து பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளானி, என்ன கிண்டல் பண்றியா? என்னோட மெடிக்கல் திறமைய பத்தி உனக்கு என்ன தெரியும் என்று கேட்டார். உடனே சிம்மன், உங்க மெடிக்கல் திறமைய பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா உங்களை விட நான் பெஸ்டானவன்னு சொல்றேன் என்று சொன்னான். என்னை விட நீ பெஸ்டானவனா? சரி, அப்படின்னா எனக்கு நீ ப்ரூவ் பண்ணி காட்டு. ஒரு வேளை என்னை விட நீ திறமையானவன்னு ப்ரூவ் பண்ணிட்டா நீ சொல்றத நான் கேட்குறேன் என்று விஸ்வநாதன் சொன்னார். உடனே சிம்மன், ஓகே, நான் அதுக்கு ஒத்துக்கிறேன். இப்ப நான் என்ன பண்ணணும் என்று கேட்டான். உடனே விஸ்வநாதன், அங்க நின்றுட்டு இருக்க பேஷண்ட்ல ஒருத்தரை கூப்பிட்டு அவருக்கு என்ன நோய்னு சொல்லு பார்க்கலாம் என்று சொன்னார். உடனே அந்த நோயாளியும் சிம்மனுக்கு முன்னால் கையை நீட்டினார். சிம்மன் விஸ்வநாதனை பார்த்து சிரித்தான். பின்பு, அவரோட பல்ஸை பார்க்காமலே என்ன நோய்னு நான் சொல்லிடுவேன் என்று சொல்லிவிட்டு அவரை ஒரு முறை நன்றாக உற்று நோக்கினான். உங்களுக்கு அடி வயிற்றுல வலி இருக்கும், நாக்கு சிவப்பா இருக்கும், கண்ணெல்லாம் மஞ்சளா இருக்கும், அடிக்கடி உடலெல்லாம் காய்ச்சலால கொதிக்கும். இந்த சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கா என்று கேட்டான். உடனே அந்த நோயாளியும் ஆமாம் என்பது போல் தலையை ஆட்டினார். உடனே சிம்மன், உங்களோட கல்லீரல் புண்ணா வீக்கமா இருக்கு, அதனாலதான் இப்படி இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு மருந்து எழுதி தரேன், அதை தொடர்ந்து சாப்பிடுங்க, சரியாயிடும் என்று சொன்னான்.
உடனே அந்த நோயாளி விஸ்வநாதனை பார்த்தார். பின்பு, ஐயா, இந்த சின்ன பையன் சொல்றது உண்மையா என்று கேட்டார். உடனே விஸ்வநாதன் அந்த நோயாளியின் கையை பிடித்து பார்த்துவிட்டு சிம்மனை அதிர்ச்சியாக பார்த்தார். பின்பு, ஆமா, அவன் சொன்னது உண்மைதான், அவன் சொன்ன மெடிசனை ஃபாலோ பண்ணுங்க என்று சொன்னார். உடனே அனு, தாத்தா பாத்தீங்களா சிம்மனோட திறமைய, இப்ப நீங்க சொன்ன மாதிரியே வாங்க சிட்டிக்கு போலாம் என்று கூப்பிட்டாள். உடனே விஸ்வநாதன், இல்ல, ஏதோ ஒரு தடவை அவன் யதார்த்தமா சொன்னது உண்மையாயிருச்சு, அதுக்காக அவன் திறமையானவன்லாம் என்னால நம்ப முடியாது என்று சொன்னார். உடனே சிம்மன் விஸ்வநாதனை பார்த்து சிரித்தான். பின்பு அங்கிருந்த ஒவ்வொருவரையும் பார்த்து அவரது நோயை கரெக்டாக சொல்லி அதற்கான மருந்தையும் சொன்னான். அதையெல்லாம் பார்த்த விஸ்வநாதன் அதிர்ச்சி அடைந்தான். பின்பு, நீ உண்மையிலே என்னை விட திறமசாலின்னு நான் நம்புறேன், ஆனா இந்த சின்ன வயசுல இவ்வளவு திறமை நீ எங்கிருந்து வளர்த்துக்கிட்ட என்று அதிர்ச்சியாக கேட்டார். உடனே சிம்மன், அப்படிலாம் எதுவுமே இல்லை, ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சொன்னேன், அவ்வளவுதான். இன்னும் நான் உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. சரி, டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க போலாம் என்று கூப்பிட்டான். இப்பொழுது சிம்மனுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அவர் முழித்து கொண்டு நின்றார். அப்பொழுது ஒரு 40 வயது தக்க ஒருவர் அழுது கொண்டே உள்ளே வந்தார். வைத்தியரையா, வைத்தியரையா, என்னோட அப்பா மயக்க போட்டு விழுந்துட்டாரு, வந்து என்னன்னு பாருங்க என்று சொல்லி அழுதார். உடனே விஸ்வநாதன், என்னாச்சு, எப்படி மயக்கம் போட்டு விழுந்தாரு, சரி வாங்க போலாம் வாங்க என்று சொல்லிவிட்டு அவர் பின்னால் சென்றார். அவர்கள் பின்னாலேயே சிம்மனும் சென்றான். அங்கிருந்த ஒரு மரக்கட்டிலில் 80 வயதான ஒரு தாத்தா மரணப்படுக்கையில் இருந்தார். அவருடைய கையை விஸ்வநாதன் பிடித்து பார்த்தார். பின்பு, மன்னிச்சிருங்க, இவரை இதுக்கு மேல காப்பாற்ற முடியாது, ஆல்ரெடி அவரோட உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளும் செயலிழக்க ஆரம்பிச்சிருச்சு, சொந்தக்காரங்க எல்லாருக்கும் சொல்லி அனுப்புங்க என்று சொல்லிவிட்டு சோகமாக அங்கிருந்து நகர்ந்தார். தொடரும். எபிசோட் 210. மரக்கட்டிலில் படுத்திருந்த அந்த வயதானவரின் கையை தொட்டு பார்த்த விஸ்வநாதன், அவருடைய உடம்பில் உள்ள உறுப்புகள் எல்லாம் செயலிழந்து விட்டது, இவரை காப்பாற்ற முடியாது, சொந்தக்காரங்களுக்கு சொல்லி அனுப்புங்க என்றெல்லாம் சொல்லி இருந்தார். அதை கேட்டதும் அவரது குடும்பத்தில் உள்ள அனைவரும் விஸ்வநாதன் முன்பு முட்டி போட்டு அழுதார்கள். பின்பு, வைத்தியரே, தயவு செஞ்சு எங்களோட அப்பாவை காப்பாத்துங்க, அவர் நேத்து வரைக்கும் நல்லா தான் இருந்தாரு, காலையில கூட நல்லா தான் வயலுக்கு நடந்து போனாரு, வயல்ல வேலை பார்த்துட்டு இருந்தவர் தான் திடீர்னு மயங்கி விழுந்துட்டாரு, இப்ப அவர் இறந்துருவாருன்னு சொன்னா என்ன அர்த்தம், தயவு செஞ்சு எங்க அப்பாவை காப்பாத்துங்க என்று அழுதார்கள். அவர்கள் அழுவதை பார்க்கும் பொழுது அங்கிருந்த அனைவருக்கும் கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் இறப்பை யாரால் தடுக்க முடியும் என்று நினைத்து அனைவரும் கண்கள் கலங்க அவர்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அங்கே வந்த சிம்மன் அங்கு மரணப்படுக்கையில் இருந்தவரை நன்றாக உற்று பார்த்தான். பின்பு, அவர் சொல்றது உண்மைதான், இவரோட உறுப்புகள் எல்லாம் செயலிழக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால இவரை காப்பாத்துறது கஷ்டம், ஆனா இவர் வாழ்க்கையில செஞ்ச நிறைய புண்ணியங்கள் இவரோட தலைக்கு மேல நிக்குது, அது இவரோட உயிரை காப்பாத்தும், இந்த கிராமத்திலேயே இவர் ரொம்ப இரக்கமானவரா இருந்திருக்கணும், உண்மையா என்று கேட்டான். உடனே அங்கிருந்த சில பேர் சிம்மனை ஆச்சரியமாக பார்த்தார்கள். ஆமா தம்பி, நீங்க சொல்றது உண்மைதான், இந்த கிராமத்துல இவரை போல நல்லவரே இல்ல, இவர்கிட்ட யார் உதவி கேட்டாலும் அவர் செய்வார் என்று சொன்னார்கள். அவர் செஞ்ச அந்த உதவிதான் அவரோட உயிரை போக விடாம தடுத்துக்கிட்டு இருக்கு, அதனால அவரை நம்ம ஈஸியா காப்பாத்திரலாம் என்று சொன்னான். பின்பு தனது பேக்கில் இருந்த ஒரு தங்க ஊசியை எடுத்து அதில் சில மந்திரங்களை உச்சரித்தான். பின்பு அந்த வயதானவரின் தொப்புளில் 9 தங்க ஊசிகளை செலுத்தினான். அவன் ஊசியை செலுத்திய அடுத்த சில நொடிகளிலேயே அந்த வயதானவர் இருமிக் கொண்டு கண்ணை விழித்தார். சற்று நேரத்தில் இறந்து விடுவார் என்று நினைத்து கொண்டிருந்தவர் திடீரென்று கண்ணை திறந்ததும் அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியுடன் சிம்மனை பார்த்தார்கள். பின்பு அந்த கூட்டத்தில் நின்ற ஒருவன் நன்றாக சிம்மனை உற்று பார்த்தான். பின்பு, எனக்கு இந்த டாக்டரை பத்தி நல்லா தெரியும், இவர் ஒரு சக்தி வாய்ந்த டாக்டர், இவர் சிட்டில இருக்காரு, செத்து போன ஒருத்தரையே உயிரோட பொழைக்க வச்சிட்டாரு என்று சொல்லி சிம்மனை பற்றி பெருமையாக பேசினான். அவர் சொன்னதை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் சிம்மனை வியப்பாக பார்த்தார்கள். அப்பொழுதுதான் சிம்மன் சாதாரண ஆள் இல்லை என்று விஸ்வநாதன் புரிந்து கொண்டார். அவர்கள் அனைவரும் முந்தி அடித்துக் கொண்டு சிம்மனிடம் வந்து பேச சிம்மனும் அவர்கள் அனைவரிடமும் பேசினான். பின்பு தனது அட்ரஸை அவர்களிடம் கொடுத்தான். இதுதான் என்னோட அட்ரஸ், உங்களுக்கு எதிர்காலத்துல ஏதாவது பிரச்சனைனா நீங்க தாராளமா என்னை வந்து பார்க்கலாம், உங்க யாருக்கிட்டையும் நான் பணம் வாங்க மாட்டேன் என்று சொல்லி சிரித்தான். என்ன தாத்தா, இப்பவாது சிம்மனை பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்களா? தயவு செஞ்சு எங்க கூட வாங்க தாத்தா
என்று அனு விஸ்வநாதனை கூப்பிட்டாள். அவரும் சரி என்று தலையாட்டினார். சற்று நேரத்தில் தனது வீட்டிற்கு சென்றவர் தனக்கு தேவையான ஒரு சில பொருட்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த கிராமத்திலிருந்து விடை பெற்றார். அந்த கிராமத்திலிருந்து கிளம்பிய சில மணி நேரத்திலேயே அவர்கள் சிட்டியை வந்து அடைந்தார்கள். பின்பு அணு வீட்டில் இருவரையும் விட்டுவிட்டு சிம்மன் அங்கிருந்து கிளம்பினான். போகும் வழியில் அவனுக்கு மேகனாவை பார்க்க வேண்டும் போலிருந்தது. உடனே தனது செல்போனை எடுத்து மேகனாவிற்கு கால் செய்ய போனான். அப்பொழுது அவனது செல்போனிற்கு ஒரு கால் வர அதை பார்த்தவன் எரிச்சலானான். ஓ காட், இந்த அரமெண்டல் எதுக்கு போன் பண்றான்னு தெரியலையே என்று சொன்னான். அந்த போனில் லில்லி தான் கால் செய்து கொண்டிருந்தாள். பின்பு என்ன சொல்லு என்று போனை அட்டன் செய்து கடுப்பாக கேட்டான். சிம்மா, நீ ரொம்ப மோசம். நீ எனக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸை மறந்துட்ட. இன்னைக்கு எனக்கு பார்ட்டி இருக்குன்னு சொன்னேன்ல என்று சொன்னாள். அப்பொழுதுதான் அவள் அவனை கூப்பிட்டு இருந்தது சிம்மனுக்கு நினைவு வந்தது. உடனே சாரி, எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு, நான் கண்டிப்பா வரணுமா என்று கேட்டான். நீ கண்டிப்பா வந்தே ஆகணும், இல்லைன்னா நான் வேற யாருன்னே தெரியாத ஸ்ட்ரேஞ்சரை கூட்டிக்கிட்டு போயிடுவேன் என்று லில்லி சொன்னாள். உடனே சிம்மன், அச்சச்சோ அப்படி எதுவும் பண்ணாத, அப்புறம் உங்க அக்கா தேவையில்லாம உன்னை நினைச்சு கவலைப்படுவா, வெயிட் பண்ணு நானே வரேன் என்று சொல்லிவிட்டு அவள் அனுப்பியிருந்த அட்ரஸிற்கு சென்றான். லில்லி மிகவும் அழகாக ட்ரெஸ் பண்ணி கொண்டு ஒரு தேவதையாக நின்று கொண்டிருந்தாள். அவளை பார்த்தவன், ஆளெல்லாம் அழகா தான் இருக்கா, ஆனா குரங்க விட மோசமா சேட்டை பண்றாளே என்று தனக்குள் நினைத்து கொண்டவன் அவளை பார்த்து வேண்டா வெறுப்பாக சிரித்தான். சிம்மனை பார்த்ததும் லில்லி வேகமாக ஓடி வந்து அவனது கையை இறுக பிடித்து கொண்டாள். பின்பு, ஆய் டார்லிங், உள்ள போலாமா என்று கேட்டாள். என்ன டார்லிங்கா? இங்க பாரு, அப்படியெல்லாம் என்ன கூப்பிடாத என்று சொன்னான். நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, என்னோட பாய் ஃப்ரெண்டா தான் நீ வரணும்னு. அப்புறம் நான் சொன்னதெல்லாம் கேட்கலன்னா என்ன அர்த்தம்? ஜஸ்ட் உன்னோட கையை ஹோல்ட் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ் என்று அவனை பார்த்து பாவமாக கெஞ்சினாள். அவனும் வேறு வழி இல்லாமல் அவளது கையை பிடித்து கொண்டு அந்த ஓட்டலுக்குள் சென்றான். பார்ட்டி நடக்கும் இடத்திற்கு லில்லி சென்றதுமே அங்கிருந்த அவளது தோழிகள் அனைவரும் வேகமாக ஓடி வந்தார்கள். பின்பு, ஓ மை காட், இது லில்லி தானா? காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் உன்னை நாங்க பார்க்கவே இல்லை, ஒரு வழியா இன்னைக்காவது எங்களை மீட் பண்ணணும்னு வந்தியே, முன்னை விட இப்போ ரொம்ப அழகா இருக்க என்று பேசினார்கள். அப்போதுதான் அவள் அருகில் நின்று கொண்டிருந்த சிம்மனை அவர்கள் அனைவரும் கவனித்தார்கள். இது யாரு, உன்னோட பாய் ஃப்ரெண்டா? ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு என்று சொல்லி சிம்மனை பார்த்து வழிந்தார்கள். அவர்கள் அனைவரையும் பார்த்த சிம்மன் முகத்தை சோகமாக வைத்து கொண்டான். பின்பு, ஒரு பைத்தியத்தையே என்னால சமாளிக்க முடியாது, இந்த இடம் முழுக்க பைத்தியமா தான் இருக்கும் போலயே. சிம்மா, இன்னைக்கு நீ மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட போறியோ என்று தனக்குள் நினைத்து கொண்டவன் அமைதியாக அவர்களை பார்த்து புன்னகைத்தான். லில்லியும் மிகவும் சந்தோஷமாக சிம்மனின் கையை இறுக பிடித்து கொண்டாள். பின்பு, ஆமா, இவர் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட், இவர் டாக்டர் என்று அனைவரிடமும் பெருமையாக சிம்மனை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தாள். அப்பொழுது திடீரென்று அங்கு ஒரு சலசலப்பு ஏற்பட அனைவரும் திரும்பி பார்த்தார்கள். அப்பொழுது அந்த அறைக்குள் மிகவும் கிராண்டாக ட்ரெஸ் செய்து கொண்டு அவளது கழுத்திலும் கையிலும் வைர நகைகள் மின்ன ஒரு பெண் வந்து கொண்டிருந்தாள். அந்த பெண்ணை பார்த்ததும் அங்கிருந்த பல பெண்கள் வேகமாக அவளிடம் ஓடி சென்றார்கள். அனைவரும் அவளை பார்த்து போக லில்லி மட்டும் எதுவும் சொல்லாமல் அமைதியாக உட்கார்ந்திருந்தாள். உடனே சிம்மன், ஏன், அந்த பொண்ணு உன்னோட படிச்ச பொண்ணு தானே, நீ அந்த பொண்ணை பார்க்க போகலையா என்று கேட்டான். உடனே லில்லி, இல்ல, அவ சரியான திமிரு பிடிச்சவர், அவளுக்கு காலேஜ்ல இருந்தா என்ன பிடிக்காது, ஏன்னு தெரியாது, அதனால நானும் அவ கூட பழக மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் அனைவரையும் விலக்கி கொண்டு சாரா லில்லியின் அருகில் வந்தாள். பின்பு அவளை மேலும் கீழும் பார்த்து ஏளனமாக சிரித்தாள். என்ன லில்லி, நீ எல்லாம் இந்த மாதிரி இடத்துக்கு வருவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, அப்புறம் எப்படி இருக்க, லைஃப் எப்படி போகுது என்று கேட்டாள். தொடரும்.